திருப்தியா அழுது சந்தோஷமா அப்படி பார்த்த படம். மெய்யலன் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன்ல. ஏன்னாதான் எனக்கு அது நிறைய விஷயத்துல கனெக்டா இருந்துச்சு. அந்த அருள்மொழி கேரக்டரும் கனெக்டா இருந்துச்சு, மெய்யழகன் கேரக்டரும் ரொம்ப கனெக்டா இருந்துச்சு. ஏன்னா இப்போ இங்க இருக்கும்போது ஊரை பிரிஞ்சு இருக்கிற அந்த சோகங்கள் அதெல்லாம் இருக்கும். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என் சேனல்ல பேசியிருப்பேன். அங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஊருக்கு போனா எப்படி இருப்பேன்றதையும் பேசியிருப்பேன் நிறைய இடங்கள். அந்த ரெண்டு விஷயங்களும் நார்த் போல் சவுத் போல் ரெண்டுமே எனக்கு அது கனெக்டடா இருக்கனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது அந்த படம் பேசிக்கா எப்படி பார்த்தேன்னா, நீங்க தான் இந்த ரூம்ல தான் இருந்தோம். இந்த ரூம்ல வந்துட்டு அன்னைக்கு சாயங்காலம் பிளான் படத்துக்கு போற ஐடியாவே இல்லை. என்னன்னா அது இந்த பாட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு, நான் போறேன் பாட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் காலைல அன்னைக்கு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் சும்மா பார்த்துட்டு வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கேன். பாட்டு ஒரு நான் 10 வாட்டி பார்த்துருவேன் படத்துக்கு போறதுக்கு முன்னாடி. இங்க இருந்து அழுதுட்டு இருக்கேன். இவனுங்கெல்லாம் ரூம்ல இருந்தாங்க, எனக்கு தெரியாது. ஓகே, இந்த மாதிரிதான் அதை பார்த்து செம ஃபீல். அழுதுட்டு இருக்கேன், இந்த படம் இப்படி ஒரு கதை போல அப்படின்னு. இந்த ஊரை பிரிஞ்சு அதெல்லாம் தெரியல, ஏதோ ஒரு சோகம் 2 பிரதர்ஸ்குள்ள நடக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். இவங்க போய் பார்த்துட்டாங்கடா, இவங்க படத்துக்கு போறதுக்கு இருந்தாங்க. அந்த படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா நானும் போவேன் அப்படின்னு. அவனுக்கு போல. சரி ஓகே, ஒரு வாரம் கழிச்சு ஹெச்டிலே ரிலீஸ் ஆயிரும் பரவாயில்லன்னு போனோம். ஏதோ ஒரு வாய்ப்பு அடிச்சு படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை அழுதுட்டு வச்சே இருந்த படம்னா அதுதான். தியேட்டர்ல பெருசா ஆளுதான் கிடையாது. என் ரோல நான் இன்னொரு நண்பர் இருந்தாங்க, அவ்வளவுதான். அந்த மாதிரி தான் கம்மியான ஆட்கள் தான். அது ரிலீஸே ஆக போகுது, படம் ஹெச்டிலே வரப்போகுது. சும்மாவே அந்த படத்துக்கு கூட்டம்லாம் அப்படிதான் இருந்துச்சு. திருப்தியா அழுது சந்தோஷமா அப்படி பார்த்த படம். அதனால எனக்கு ரொம்ப கனெக்டட். பிக்கஸ்ட் ஃபிளெக்ஸ் தியேட்டர்ல பார்த்தேன் அப்படின்றது. நீங்க தியேட்டர்ல பாத்தீங்களா? ஆமா, ஒரே நாள் 3 ஷோ பார்த்தேன் அந்த படத்தை. அழகரை கேட்டா தெரியும். எனக்கு படம் பிடிச்சுன்னா 4 ஷோ தியேட்டர்ல உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சீரியஸா ஒர்க் ஆகவே இல்லை. எனக்கு இல்லடா நமக்கு பிடிச்ச டைரக்டர். நீங்க அந்த அன்கட் வெர்ஷன் அதுக்கு முன்னாடி பாத்தீங்களா? அன்கட் வெர்ஷன் பார்த்துட்டேன். ஃபர்ஸ்டே அன்கட் வெர்ஷன் இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே தான் அன்கட் வெர்ஷன் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிட்டானுங்க. நான் ஃபர்ஸ்டே வந்து தியேட்டருக்கு போயிட்டு அந்த தியேட்டர்ல கூட்டம் இல்லாதப்ப நான் யோசிச்சிருக்கணும். நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே ஃபர்ஸ்டே பார்த்தவனே எனக்கு பக்கத்துல இருக்க தியேட்டர் அதான். நான் லேட்டா இருந்துருச்சதுனால அவசரமா போயிட்டேன். போய் உட்காடுறேன், படம் அப்படியே ஸ்லோவா போயிட்டு இருக்கு. எதுவுமே மூவ்மெண்டே இல்லாத மாதிரி இருக்கு படம் முழுக்க. எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. இன்டர்வியூல பாதி இருந்ததே ஒரு 10-20 பேர் தான் இருப்பானுங்க, அதுல பாதி பேர் காணோம். எனக்கு ரொம்ப அப்செட் ஆயிருச்சு. ஏன்னா எனக்கு 96 ரொம்ப பிடிக்கும். என்னடா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரி படத்தை பார்த்து அழுகல. எனக்கு இப்படியா இந்த டைரக்டரை வச்சு அடிக்க போறாங்களே அப்படின்ற மாதிரி அழுகு வந்துருச்சு ஒரு மாதிரி. அடுத்து வெளியே வந்தா மைக்க நீட்டிட்டு இருக்காங்க. வெளியே வந்த எல்லாருமே அதான் சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா அடிச்சாங்க எல்லாருமே அதான் சொல்றாங்க. சோ எல்லாத்துக்கும் படம் ஒர்க் ஆகல போலன்ட்டு. ஆனா என் மனசே கேட்கல, சீரியஸா எனக்கு கேட்கல. திரும்ப என்ன பண்ணிட்டேன், வெற்றி சினிமாஸ்ல புக் பண்ணி திரும்ப போயிட்டேன். போய் அங்க போய் உட்காந்தா அப்பதான் ஃபீல் பண்றேன், அவர் படத்துல இருக்க வேண்டிய ஒரு விஷயத்துக்காக தான் நான் அடிக்ட் ஆயிருந்திருப்பேன். எங்கேயுமே மியூசிக் இருக்காது பெருசா, நேச்சுரல் சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அதிகமா இருக்கும். ஆனா மியூசிக் தேவையான இடத்துல மட்டும் தான் இருக்கும் பேக்ரவுண்ட்ல. எனக்கு அந்த தியேட்டர்ல அந்த படுத்திருப்பான்ல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல கோயில்ல படுத்திருப்பான்ல, கண்ணுல கை வச்சு அழுதுட்டேவும். அப்போ ஒரு யானை வரும், சவுண்ட் மணி சவுண்ட் கேட்கும்ல, அது அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு கேட்டுச்சு அந்த தியேட்டர்ல. அப்படி ஒரு தியேட்டர்ல பாத்தீங்க? அப்படி ஒரு தியேட்டர்ல அந்த படத்தை பார்த்தேன். அந்த ஃபீல் அந்த சீன்லயே வந்துருச்சு எனக்கு. ஆனா அந்த தியேட்டர்ல அந்த படத்தை ஃபுல்லா பாத்துருவேன். அதுக்கப்புறம் இந்த தியேட்டர்ல அந்த படத்தை திரும்ப வந்து ஃபுல்லா பாக்குறேன். சின்ன சின்ன மூவ்மெண்ட்லயே அந்த சவுண்ட் வந்து அப்படியே சூப்பரா இருக்கும். அந்த பஸ்ல போது விண்டு சவுண்ட் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே ரொம்ப ஷார்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த படத்துல ஏதோ வர்ற எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாதிரிதான் இருக்கும். அவங்க வீட்டுல கெட்டவங்களான்னு காட்டுவாங்க தெரியுமா, வீட்டை புடிங்கிட்டு அனுப்பி போடுறது. அவங்களையும் மனுஷங்க மாதிரிதான் காட்டியிருப்பாங்க. எப்படி அப்படி ஒருத்தனால காட்ட முடியுதுன்ற மாதிரிதான் இருக்கும். எனக்கும் அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேசிக்கா வந்து கார்த்தி கையில ஒரு ரிங்கு போட்டிருப்பான், ஓமன் போட்டு. அந்த மாதிரி சின்ன சின்ன டீடைலிங்லாம் நல்லா இருக்கும். ஊருக்காரங்க இந்த மாதிரி அந்த விஷயம்லாம் பாக்குறப்ப எனக்கு பிடிக்கும். அதனால எனக்கு அந்த படம் யூனிக்கா இருந்ததுனால பிடிச்சது. இன்னொன்னு பிரேம்குமாரோட கண்ணினே சொல்லலாம். ஏன்னா 96 அந்த அளவுக்கு பாத்துருக்கேன். 96 வந்து அடிச்சு துவைச்சிருங்க அந்த படத்தை. அது இப்ப கள்ளக்காதல சும்மா அது பண்ணிட்டு போறானுங்க. எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்லை, இப்பெல்லாம் பண்ணிட்டு போறாங்க, அதை பத்திலாம் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த 96 வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு படம் வந்து அது படமாவே தெரியல, எல்லாத்தையும் பிரேக் பண்ணத மாதிரிதான் இருந்துச்சு. 2 படமே ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா 3 ஆக்ட்ல இருக்கும், நினைவுகள் தான் இருந்துச்சு. அதை பார்க்கும்போது லீனியர் நான் லீனியர் இப்பெல்லாம் நிறைய பேசுறோம்ல, அது எதுவுமே அந்த 2 படத்துலயும் இருக்காது. ஒரு புக் எடுத்து ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் பேஜ் நாவல் மாதிரி தான் ரீட் பண்ணிட்டு அடுத்த பேஜ் ஓபன் பண்ணா அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டு இருக்கும்ல, அப்படிதான் இருக்கும். இப்ப பஸ் ஏறி நான் என் ஊருக்கு போயிட்டு இருக்கேன், அது அப்படியே தான் இருக்கும் அந்த படத்துலயும். இது வந்து ஒரு சீனாவோ இதாவெல்லாம் பிரிச்சிருக்க மாட்டாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதான் பேசிக்கா 2 படமே என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு விதத்துல பழசெல்லாம் தான் கிளப்பி அந்த நாஸ்டாலஜியா தான். அது
இப்ப எந்த படத்துல ஒரு மாதிரி என்ன சொல்ல மொமெண்ட் கூட பேசிட்டு இருந்தோம், இந்த மொமெண்ட்டை இது பண்ற மாதிரி தான் இருக்கும், என்ஹான்ஸ் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாதிரி என்ன சொல்ல அழகான படம்ன்ற மாதிரி எந்த படமும் நல்ல படம் நல்ல இல்லாத படம் அழகான படம் அப்படின்ற மாதிரி இருக்குதுன்னா பிரேம்குமார் தான். ரெண்டுமே ஒரு மாதிரி அழகா அப்படி மயிலிறகு எடுத்து வருடுற மாதிரி இருக்கும் எனக்கு இந்த ரெண்டு படம். ஏன்னா பேசிக்கா ஒரு கேமராமேன்றனால அது நேச்சுரலாவே அவருக்கு வருதுன்னு நினைக்கிறேன். எழுத்துமே நல்லா இருக்குல்ல, ரைட்டிங்கை தாண்டி அவரோட கேமரா ஒர்க்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் எக்ஸாம்பிளுக்கு எல்லாருமே நிறைய சீக்வன்ஸ் போரா இருக்குன்னு சொன்னாங்க. அதுல அவங்க தங்கச்சி சீக்வன்ஸ் இருக்கும் தெரியுமா, அந்த கொலுசு மாட்டி விடுறது, அதெல்லாம் ரொம்ப போரா இருக்குன்னு சொல்லிட்டு தியேட்டர்ல பார்க்கும்போது தெரியவே இல்லை இவ்வளவு நேரமா சீன். அப்புறம் ஒரு தடவை நான் வந்து ஓகே இது இப்படி எவ்வளவு நேரம் மாட்டி விடுறான்னு பார்த்தா அவன் பெருசா கட்டி வைக்கல, அவன் இருந்து பொறுமையா கழட்டி மாட்டி விடுறான், எல்லாரும் ஒவ்வொருத்தருக்கா வேற ஒரு ஷார்ட் வைக்கிறான், அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. அது வித்தியாசமான இதா எனக்கு எல்லாருமே அந்த ஷார்ட் ரொம்ப லென்த்தா இருக்கு, நல்லா இருந்துச்சு. ஆனா எனக்கு அந்த ஷார்ட் முடியறதுலயே இன்ட்ரெஸ்ட் இல்ல. அதான் ஆக்சுவலா அந்த ஷார்ட் லென்த் தான். அந்த ஷார்ட் எல்லாருமே லென்த்னு சொன்னாலும் எனக்கு அது லென்த்தா ஃபீல் ஆகவே இல்லை. முடியுதுன்னு ஒரு கவலை இருந்துச்சு அந்த ஷார்ட்ல. ஏன்னா அந்த கண்ணு அழுதுட்டு அந்த பாதத்துல அந்த இதெல்லாம் படும்போது அது ஏதோ பேக்ரவுண்ட்ல வேற எல்லாம் தோணும். இவ்வளவு வருஷமா என் தங்கச்சியை பார்க்காம இருந்துட்டு இப்போ வந்து பார்த்ததுக்கு பாவ மன்னிப்பு கேட்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் மாதிரி ஒரு நாஸ்டாலஜியாவா இருந்துச்சு. அறிவு இல்லை எனக்கு. இல்ல எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு அதை பாக்குறப்போ. நான் தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சிருன்னு கேட்கிற மாதிரி தான் அந்த ஷார்ட் எனக்கு வச்சதா ஃபீல் ஆச்சு. அவன் எவ்வளவு நேரம் மன்னிப்பு கேட்டாலும் நீ மன்னிக்காதன்ற மாதிரி எனக்கு தோணிட்டு இருந்துச்சு. மேபி பிரேம் அப்படி எழுதிருக்கலாம், அவர் எப்படி எழுதான்னு தெரியல, எனக்கு அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அந்த ஷார்ட். ஏன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கழிச்சு தான் வருவான். தங்கச்சி சின்ன பிள்ளையா தான் பார்த்துட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் தங்கச்சி எப்படி இருப்பான் போன்ல பார்த்துருக்கலாம், நேர்ல பார்த்துருக்கவே சான்ஸ் இல்லை. கல்யாணத்துக்கு தான் வரான், அதுவும் பிடிக்காம தான் வருவான். வந்துட்டு அப்படியே உடனே போடுறதுதான். அந்த கிஃப்ட் கூட தயங்கிட்டு தான் இருப்பான். டக்குன்னு அப்படியே போயிட்டு அவங்க தங்கச்சி தான் பிடிச்சி நிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவன் அங்க இருந்து நழுவுதான் பார்ப்பான். ஆனா அவன் தங்கச்சி வந்து ஒரு ஹோப் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம தங்கச்சி வந்து நம்ம மேல இவ்வளவு இதா இருக்கா, நம்ம தவறு விட்டுட்டோமோன்னு நினைச்சு ஃபீல் பண்றான்னு கூட எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு அந்த இதுவே அப்படிதான் எனக்கு தோணுச்சு. நான் மன்னிப்பு கேட்கறேன்ற சீக்வன்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. இல்லைன்னா ஜென்ரலா கொடுத்துட்டு போயிருக்கலாம், அந்த கொலுசை நீ போட்டு விடுன்னு சொல்லி அவன் தங்கச்சியே கேட்டாலும் அவன் வந்து நான் தப்பு பண்ணிட்டேன்ற ஆங்கிள் இருந்து ஒரு மன்னிப்பு கேட்ட மாதிரி தான் எனக்கு அந்த சீன் புரிஞ்சிச்சு. நீங்க சொன்னப்புறம் ஆனா அப்படி தோணுது தெரியல. இல்ல எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. டைரக்டர் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அது நம்ம ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவ் தான். அது வந்து தப்பு இல்ல, தப்பு இல்ல ரைட்டும் இல்ல. அதுக்கடுத்து அந்த மொரப்பொண்ணு சீக்வன்ஸ் இருக்கும்ல, அது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அது எனக்கு பெருசா ரிலேட் ஆகல. ஆனா எனக்கு மத்த படங்கள் தான் சொல்ல தோணுது. ஏன்னா அது ஒரு மாதிரி கொச்சையா தான் காமிச்சிருப்பாங்க. இந்த மரப்பண்ணு மாதிரி கிண்டலா அப்படிதான், இது ஒரு மாதிரி நல்லா காமிச்சிருக்காங்க. இப்படியே இருப்பாங்க. ஒரு பாசமா அதை அணுகுனது பிடிச்சிருந்துச்சு. எனக்கு மற்றபடி அது பெருசா எனக்கு ரிலேட் ஆகல. எனக்கு ரிலேட் ஆனது இதுதான், நீங்க சைக்கிள் சீன் தான் ரிலேட் ஆச்சு. பேசுவோம், அதை பத்தி பேசுவோம். இப்போ அதுக்கு எனக்கு ரிலேட் ஆனது வந்து அந்த சீக்வன்ஸ்ல வந்து நம்ம பார்த்துருப்போம்ல, நம்ம ரிலேட்டிவ் சைட்ல இந்த மாதிரிலாம் நடந்து பார்த்தோம். அந்த மாதிரி நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபீல் பண்ணி பேசுனது நான் கேட்டிருக்கேன். ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி பேசிட்டு போறதோட முடிச்சிருந்தா எனக்கு இம்பாக்டா இருந்திருக்குமா தெரியல. அதை தொட்டுட்டு போகும்போது அதை வந்து கொச்சையா பேசி நிறைய ரைட் அப் போட்டானுங்களே. அப்படியா? அந்த நிறைய கொச்சையா பேசி ரைட் அப் எல்லாம் போட்டாங்க. நீங்க ஃபேஸ்புக் எடுத்து பார்த்தா அவ்வளோ இருக்கும் அந்த சீன் எல்லாம் கேவலமா பேசினது. ஆனா அது எந்த அளவுக்கு அழகா எடுத்து வைக்க முடியுன்றத அங்க காட்டியிருப்பாங்களே. எனக்கு இல்லைன்னு முடிவாயிடுச்சு, நான் உனக்கு இல்லைன்னு முடிவாயிடுச்சு. அது தப்பா தொட்டிருக்க மாட்டான். அதான் தப்பா தொட்டிருக்க மாட்டான். ஆனா அந்த ஏக்கம் இருக்குல்ல, இத்தனை வருஷம் கழிச்சு ஒருத்தனை பாக்குறோம் ஏன்னா, ஆனா நான் அவனுக்கிட்ட தொட்டு கூட பேச முடியாத ஒரு நிலைமையில இருக்கேன் அப்படின்ற ஒரு இது இருக்கு தெரியுமா, அந்த வேதனையோட வெளிப்பாடா இருக்கும் அது. எனக்கு சொந்தமாக வேண்டியவன், அதான் அதோட மீனிங் அதான். ஆனா நான் தொட்டு கூட பேச முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கேன் அப்படின்றப்போ அவங்க அதை வந்து பொயட்டிக்கா பண்ணிட்டு போவாங்க. அருள்மொழி இருக்கான்ல, அவனோட கேரக்டர் இருக்கும்ல, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கேரக்டர்னா என்ன மாதிரி? அவன் இப்படிதான் ஒரு டிசைன் பண்ணி இருக்கும்ல அந்த படத்துல. நம்ம மெய்யழகனோட கனெக்ட் பண்றதோட அருள்மொழியோட அதிகமா கனெக்ட் பண்ணுவோம். அது எப்படி உங்களுக்கு கனெக்ட் ஆச்சு அருள்மொழியோட? வீடு என்னன்னா ஒரு வீடு பிரச்சனை மேக்சிமம் எல்லாத்துக்கும் இருக்கிறதா. வீடு பிரச்சனை ஒண்ணு இருக்குது. ஸோ வீடு எனக்கு என்னோட பெரிய கோல் அப்படின்ற மாதிரி தான். ஃபினான்சியலா ஒரு பெரிய கோல்னா வீடு கட்டணும். அப்பா அம்மா நான் எல்லாம் என் காசுல வீடு கட்டணும் அப்படின்றது பெரிய கோல். சொந்த ஊர்ல வாழணும் அப்படின்றது ஒரு பெரிய கோல். வேற என்ன, இந்த மாதிரி இயந்திரமா இல்லாம இருக்க முடியும். இது எல்லாமே அவனுக்கு அப்படியே செட் ஆகும். முதல்ல அந்த வீட்டை விட்டு வெளியே வருவாங்க, அம்மா எல்லாம் அழுவாங்கல்ல, அது மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. நாங்க இப்ப பூர்வீகமா இருக்கிற வீடு இப்ப திருப்பி அங்க போயிட்டோம். அங்க இருந்து வெளியே போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. போகும்போது எங்க அம்மா அந்த அம்மி குத்தி உடைப்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த அம்மிலாம் எங்க வீட்டுல, அதே மாதிரி ஒரு அம்மிலாம் எங்க வீட்டுல இருக்கு. அது உடைக்க வேணாம் அப்படின்னு அப்படியே வச்சுட்டுலாம் போயிருக்காங்க. இப்போ திருப்பி அந்த வீட்டுக்கு வரும்போது உடச்சு எடுத்து மாத்தி வச்சாங்க. கதவை பூட்டிட்டு போகும்போது அழுறது, அதெல்லாம் நடந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சு. அப்ப எனக்கு புரியல. எனக்கு ஒரு காலேஜ் செகண்ட் இயர்
எனக்கு பெருசா புரியல. எதுக்கு அது ரொம்ப பழைய வீடு, பழைய வீட்டு விட்டு புது வீட்டுக்கு வாடகை வீட்டுனாலும் புது வீட்டுக்கு தான் போறோம், இதுக்கு எதுக்கு அழுறாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ஆனா இப்ப பார்க்கும்போது தெரியுது அவங்க இத்தனை வருஷம் அந்த வீட்டை சுத்தி வாழ்ந்துருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு அந்த வீடு பெருசாலாம் பிடிக்காது. அது ஓட்டு வீடு, மண்ணுல செஞ்ச வீடு, ரொம்ப பழைய காலத்து வீடு, மழை பெஞ்சா தண்ணி உள்ள வர வாய்ப்பு வரும், அந்த மாதிரியான வீடு. அப்படி இருந்துட்டு சென்னைக்கு வரேன், ஃபர்ஸ்ட் டைம் சென்னைக்கு வரேன். அதுக்கு முன்னாடி எனக்கு பெருசா கனெக்டே இல்லை. எங்க அம்மா அப்பா எல்லாம் எதுக்கு அந்த வீட்டோட போறாங்க அழுகாங்க அப்படிலாம் எனக்கு புரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வரும்போது ஒரு நாள் முன்னாடி நான் அப்படியே உட்காந்துருக்கேன், அந்த வீட்டை அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். ஒரு மாதிரி இருந்துச்சு, என்னன்னு தெரியல. வீட்டு கார்னர்ல போய் நின்றுட்டு இப்படி ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அதை அப்பப்ப இப்பெல்லாம் எடுத்து பார்ப்பேன். ஸோ ஒரு வீடு அவ்வளவு சோல்ஃபுல்லான விஷயம் அப்படின்றதே எனக்கு வயதுகள் போக போக தான் தெரிஞ்சுது. அது அந்த வீடு விஷயம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஊரை விட்டு வந்தது. நான் ரொம்ப ஊர் சென்டிமெண்டான பேச, எனக்கு ஊரோடி வாழ்ந்துட்டு இந்த பாட்டுல வர மாதிரி ஊரோடு சேர்ந்தே வாழ்வேணும் அப்படி வாழ்ற கேரக்டர் தான் நான். அது தெரியும் நிறைய பேத்துக்கே தெரியல, அப்படிப்பட்டது தான். எனக்கு ஊர் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஊர்லயே இருந்துட்டு இப்போ இருக்கிற மைண்ட் செட் படி ஊர்லயே இருந்துட்டு அதுல ஒரு நார்மலான சின்ன வேலை பார்த்துட்டு வர்ற சம்பாதியத்துல வாழ்ந்துட்டு செத்து போயிடலான்ற அளவுக்கு மன்னது அளவுல தான் இருக்கேன். ஸ்டில் சம்பவம் வைக்க போராடிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அந்த அருண்மொழி கேரக்டர் இருக்கனால இதா இருக்கும். திருப்பி ஒரு நாள் ஊருக்கு போகணும், சீக்கிரம் போய் அங்கே வாழணும் அப்படின்ற ஆசை எல்லாம் இருக்குது. அந்த விஷயங்கள்லாம் அவனை சுத்தி கட்டிருக்கனால எனக்கு ரொம்ப ரிலேட் ஆகும். அங்க ஊருக்கு போனா எப்படி இருக்கும்ன்றதுனால மெய்யழகன் ரிலேட் ஆகும். ஊருக்கு போயிட்டு அங்க வேற சோன் ஜாலியா, அங்க அக்க பக்கத்துல எல்லாம் தெரியும், எல்லாருமே சொந்தக்காரங்க. சின்ன சொல்ல போனா இங்க வந்து கூகுள் மேப் போட்டு பார்த்து போவோம்ல, அதுவே எனக்கு ஒரு இதா தெரியும். எப்பவுமே அவுட் சைடர் தானே நான், வந்து ஒரு வழி தெரியாது, தேடி தான் போகணும், ஏதோ இது என்ன போன் கேமா தெரியணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்க போனா அப்படி இல்ல, எல்லா வழியும் தெரியும், அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரையும் தெரியும், பேசுறது, அந்த விஷயங்கள் எல்லாமே ஊரோடி இருக்கணும்ன்ற ஆசையை மேல ஊர்ல தனிச்சிருக்கிறோன்ற அந்த ஏக்கத்தை அருள்மொழி காமிச்சனால அது ரொம்ப, அந்த ரெண்டு கேரக்டரும் ரொம்ப கனெக்டடா. உங்களுக்கு ஏன் அருள்மொழி? எனக்கு நீங்க சொன்னீங்கல்ல லிட்டரலா அதே மாதிரிதான், பசங்களோட நிறைய கனெக்ட் ஆகும் அருள்மொழி கேரக்டர். எப்படி பார்த்தாலும் இப்போ ஸ்கூல் படிக்கிறதுக்கு சில பேர் வெளியே போயிருப்பாங்க, சில பேர் காலேஜ் படிக்க வெளியே போயிருப்பாங்க, அதுக்கடுத்து ஒர்க்குன்னு வெளியே போயிருப்பாங்க. அதுவுமே வீட்டை விட்டு வெளியே போற மாதிரி தான். ஏன்னா அதுவுமே ரிலேட்டபிள் ஆகும். அதே மாதிரி நானும் சொந்த வீட்டுல இருந்து வெளியே போய் அதெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். இப்ப என்னோட நேட்டிவ் வந்து மதுரை, தேனி அந்த ஏரியா தான். ஆனா இப்ப நான் இருக்கிறது வந்து கோயம்புத்தூர்ல. எனக்கு வந்து மதுரையிலயோ தேனிலயோ இருக்கிறப்ப எனக்கு இருக்கிற ஒரு கம்ஃபர்ட் வந்து வெளியே போய் இருக்கிறப்ப வராது. நீங்க சொல்ல மாதிரி தான், கூகுள் மேப் போட்டு போறது எல்லாமே இருக்கு. இதே மதுரைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கடையில எப்படி சாப்பாடு இருக்கும் எல்லாமே நமக்கு தெரியும் இல்லையா, அது வந்து ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கும். இதே கோயம்புத்தூர்னா நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்டோம்னா யூடியூப்ல போட்டு பார்க்கணும், 4 பேர்கிட்ட கேட்கணும். அதே மாதிரி இதை விட பெரிய கஷ்டம் என்னன்னா, பைக் இருந்துட்டா பரவாயில்ல, ஒருவேளை பைக் இல்லைன்னா அந்த பஸ் ஐடென்டிஃபை பண்ற ஒரு கஷ்டம் இருக்குல்ல, அது பெரிய கஷ்டம். இன்னும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த ஒரு விஷயம் கனெக்ட் ஆனதை தாண்டி இன்ட்ரோவர்ட்டா இருப்பான், ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட்ல இருந்து ஒரு இன்ட்ரோவர்ட் ஷிஃப்ட் ஆயிருப்பான் அந்த அருள்மொழி கேரக்டர். அவன் சின்ன வயசா இருக்கிறப்போ லிட்டரலா மெய்யழகன் அவனாதான் இருப்பான். மெய்யழகன் அவனை பார்த்துதான் அவன் மாறி இருப்பான். ஆனா அங்க இருந்து அவன் இன்ட்ரோவர்ட் ஆவான்ல, அதே மாதிரிதான் நானும் அங்க இருந்து எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்து அப்படியே இன்ட்ரோவர்ட்டா கன்வெர்ட் ஆனதுதான். அந்த ஒரு விஷயமும் கனெக்ட் ஆனதால பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி மெய்யழகனை ஏன் பிடிக்கும்னா, அவன்கிட்ட வந்து எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டான் யார்கிட்ட இருந்தும். என்கிட்ட இருக்கு, நீ வேணா எடுத்துக்கோ அப்படின்ற கேரக்டர். இன்னொன்னு ஃபேண்டசி கேரக்டர் தான், நம்ம யாராலையுமே அவன மாதிரி இருக்க முடியாது. இன்னொன்னு அவன் வந்து நீ எனக்கு குடுன்ற இடத்துல இருக்க மாட்டான், நான் உனக்கு தரேன் நீ எடுத்துட்டு போன்ற இடத்துல இருப்பான். அதுவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துச்சு அந்த கேரக்டர் பார்க்கும்போது. நீ வந்து எனக்கு குடு அப்படின்னு அவன் எங்கேயுமே யார்கிட்டயுமே கேட்க மாட்டான். நான் உனக்கு தரேன், நீ எடுத்து போய்கிட்டே இரு, நீ எனக்கு கெட்டது பண்ணாலும் ஓகே, நான் உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பான். இன்னொன்னு அருள்மொழியும் அவங்க வீட்டுல இருக்கவங்கள மன்னிக்க மாட்டான், அவன் அந்த கஷ்டத்திலே இருப்பான். அவன் வந்து அவங்களும் மனுஷங்க தானே, மன்னிச்சிருங்க மனுஷங்களா தான் பார்ப்பான். இன்னொன்னு அவனுக்குமே ஒரு தம்பி இருப்பான். அந்த கேரக்டர் காமிச்சிருக்க மாட்டாங்க, ஆனா டைலாக்ல தான் வரும். அந்த சின்ன வயசு போர்ஷன்ல வரும் அந்த கேரக்டருமே அந்த மாதிரி ஒரு டோன்ல தான் இருக்கும். சோ தம்பியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நீ வச்சுக்கோ போ, நான் வந்து உனக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நீ எடுத்துக்கோ, அவ்வளவுதான். அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல நிறைய நாஸ்டாலஜியா ஃபீலிங் இருக்கும் பாத்தீங்களா. அண்டர்டேக் சைக்கிள், அந்த சைக்கிள் அந்த லைட் மாட்டுறது, அந்த பெடல் போட்டு போறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் இருக்குல்ல. இந்த படத்துல அங்கங்க நிறைய நாஸ்டாலஜியா மூமெண்ட் இருக்குல்ல, அதுல எந்தெந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்? நாஸ்டாலஜியா எனக்கு தெரிஞ்சு சொல்ற மாதிரி சைக்கிள் தான். சைக்கிள் வந்து வீடியோ நான் போட்டிருக்கேன். எங்க அப்பா வந்து ஒரு சைக்கிள் வச்சிருந்தாரு, அதுலதான் வந்துட்டு பேப்பர் போடுறது, ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, காலைல லஞ்ச் பேப்பர் போடுவாரு, அதுக்கப்புறம் ஒர்க் போன்ற மாதிரி. பேப்பர் போட்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு, எக்ஸ்பென்ஸை மேனேஜ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான விஷயம். அந்த சைக்கிள் வந்து என்ன கதைன்னா, ஒரு நாள் தொலைஞ்சிருச்சு மீன்ஸ் எங்க அப்பா வந்து கடை சைடுல நிப்பாட்டி வச்சிருக்காங்க, ஃப்ரெண்ட் எல்லாம் எடுத்துட்டு போவாங்க வச்சிருந்தாரு, தொலைஞ்சிருச்சு. அவன் சொல்ற மாதிரி, படத்துல சொல்ற மாதிரி அந்த சைக்கிள் சகலத்தையும் அந்த மாதிரி
ஒரு இதுதான் சைக்கிள். அந்த சைக்கிள் வந்து தொலைஞ்சோம்னா எங்க அப்பா, எனக்கு அப்ப தெரியல, எனக்கு வந்து பைக் வர போகுது, சைக்கிள் போனா என்ன பைக் வர போகுது அப்படின்னு இருந்தேன். எங்க அப்பா வந்து ரொம்ப இதா இருந்தார். ஒரு தடவை சைக்கிள் எல்லாம் தொலைஞ்சு போய் அந்த ஒருத்தன் எவனா திருடிட்டு போனா எடுத்துட்டு போனா தெரியல, அதை பார்த்துட்டு இவர் பின்னாடி எல்லாம் ஓடி இருக்காரு. சோ அந்த அளவுக்கு எமோஷனலா இருந்துச்சு சைக்கிள். இந்த கதை எனக்கு சொல்லியிருக்காங்க. அப்பெல்லாம் எனக்கு அஃபெக்டே ஆனது இல்ல. படமா அதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி எப்பயுமே அந்த விஷயம் நடக்கும்போது அஃபெக்ட் ஆகல. திருப்பி அதே மாதிரி ஒன்று பார்க்கும்போது தியேட்டர்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தேன். அதான் ஸ்டார்டிங்ல எண்டிங் வரை நான் அள வச்ச படம் தான் அது ஃபுல்லாவே. எனக்கு நாஸ்டாலஜியா தாண்டி நிறைய ரிலேட் பழைய விஷயங்கள்லாம் ஞாபகப்படுத்தி உட்கார்ந்து அழடா அப்படின்ற மாதிரி ஆக்கி விட்டு அழுதுட்டு இப்படிதான் நம்ம உண்மையிலே அழுது. படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரை அள வச்ச படம் தான் அதான். பழைய எனக்கு வந்து இந்த சைக்கிளோட பெரிய கனெக்ஷன் எல்லாம் கிடையாது. எங்க அப்பாவோட சைக்கிளோட அந்த மாதிரி பெரிய கனெக்ஷன் கிடையாது. 12 வயசு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரேஞ்சு தான். சின்ன பையன் தானே. அவர் என்ன பண்ணுவாருன்னா காலையில வேலைக்கு வருவாரு, வந்துட்டு டீ வாங்க போவாரு இந்த 11 மணிக்கு அந்த டைம்ல. அப்ப என்ன பண்ணுவோம்னா சைக்கிள பின்னாடி ஏத்திட்டு போயிருவாரு. ஜாலியா அவர் கூட போயிட்டு டீ வாங்கிட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவோம். அதே மாதிரி வேலை எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திரும்ப 3 மணிக்கு டீ வாங்க போவாங்க. அப்பயும் அவர் கூட ஏறி போயிடுவான். ஏன்னா அதே மாதிரி நானும் என் தம்பி மாத்தி மாத்தி போவோம். அதே மாதிரி எங்க வெளியே போனாலும் சரி, இப்போ அவர் ஒரு இடத்துக்கு சாப்பிட போறாரு அந்த மாதிரினா கூட சைக்கிள்ல போயிடும். அந்த மூவ்மெண்ட் இருக்கும் அந்த சைக்கிள். அவர் என்ன பண்ணாரு, சைக்கிள் வந்து இந்த லைட் மாட்டும்ல, அந்த படத்துல ஒரு லைட் இருக்கும்ல, வீல் சுத்தினா அந்த லைட் எரியும்ல, அந்த லைட்டை நான் மாட்டி தரேன்னு சொல்லிட்டு அந்த சைக்கிள் வாங்கி இப்ப என்ன பண்ணேன், ஒரு இதுல இது பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தப்போ காம்பஸ் இருக்கும்ல, அதை எடுத்து டயர்ல குத்திட்டு ஏன் அது ஒரு மாதிரி அந்த கம்பிக்கு இடையில இது பண்ற மாதிரியே இருந்துச்சா, சரி இப்படி வச்சுட்டு இது பண்ணா வந்துரும், பஞ்சர் போறப்ப இப்படி எடுத்துதானே விடுவாங்க டயரை, அப்ப இப்படி தள்ளனா இதுல இப்படி பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம கிட்ட இருந்த வெப்பன் காம்பஸ் தானே, அப்படி குத்தி இப்படி எடுத்தேன். டியூப் இருக்கும்ல, அப்படியே குத்திட்டேன். காத்து இறங்கிடுச்சு. அவர் வந்து இங்க இருந்து 4 கிலோமீட்டர் போகணும். நைட் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் வந்து நான் தான் பண்ணேன்னு அவருக்கும் தெரியும், எல்லாம் தெரியும். நான் தான் முள்ள விட்டுட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. உருட்டிகிட்டே போனாரு. நான் வந்து எங்க சித்தப்பா வீட்டுக்கு அந்த சைடு போகணும். அவர் கூட பேசிட்டே போனேன், உருட்டிகிட்டே. நான் வந்து ஜாலியா அப்படியே பாட்டு கேட்டுட்டு போயிருவேன். அப்பெல்லாம் டெக்னாலஜி எல்லாம் பெருசா இல்ல, இந்த போன் தான் இருக்கும், பட்டன் போன் தான் இருக்கும். அவன் வேற அதான் யூஸ் பண்ணிட்டு இருப்பான்ல, சைனா போனு. அதுல வந்து பாட்டு போட்டாருன்னா தெரிக்கும். ஆமா, அவர் பேசாம பாட்டை போட்டு பாக்கெட்ல வச்சுட்டு அப்படியே பாட்டை கேட்டே உருட்டிட்டே போயிட்டாரு. ஆனா காலைல 3 மணிக்கு வரணும். அவர் போயிட்டு கால் பண்றாரு. அப்பயே 10 மணி நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா கால் பண்ண சொல்லி 10 மணி வந்துட்டாரு. வந்துட்டு காலைல 3 மணிக்கு திரும்ப வந்துட்டாரு. நைட்டா போய் பஞ்சர் எல்லாம் ஒட்டி அவரே ஒட்டி எல்லாம் பண்ணிட்டு அந்த சைக்கிள் எடுத்துட்டு வந்துட்டாரு. வந்துட்டு நான் காலைல எந்திரிச்சோடனே முதல் வேலையா போய் அந்த சைக்கிள தான் பார்த்தேன். பார்க்கும்போது பஞ்சர் எல்லாம் ஒட்டிக்கிறேன், அதெல்லாம் கரெக்டா இருந்துச்சு. திரும்ப இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு சைக்கிளோட சொல்லி கொடுத்தாரு. அது வந்து பெரிய சைக்கிள், கம்பி வச்ச சைக்கிள். அதுல நான் தான் ஃபர்ஸ்ட் பெடல் போட்டுட்டு இருந்தேன். என்ன பண்ணிட்டேன், அவர் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு. அவர் பேச்சை கேட்காம அடிக்கடி எடுக்க ஆரம்பிச்சு சைக்கிள். அவர் சொல்லிட்டே இருப்பாரு, வேணா கீழே விழுந்தா இதாயிரும் சொல்லிட்டே இருப்போம். நான் கேட்கல. அவர் என்ன பண்ணிட்டாரு, லாக் போட்டு வச்சுட்டாரு. ஏன்னா லாக்கையும் உடச்சு எடுத்துட்டு அவர் சொன்ன மாதிரி தான் அது ஒரு ஓட மாதிரி இருக்கும். என்ன பண்ணிட்டேன், இப்படி இறங்கும்ல, அதுல எனக்கு கண்ட்ரோல் பண்ண தெரியாம போய் விட்டேன். முட்டியில பெருசா அடி விழுந்துருச்சு. ஆக்சுவலா எனக்கு என்ன பண்ணிருக்கோம், எங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வந்து திட்டதான் செஞ்சாங்க. அவர் ஒருத்தர் தான் கன்சர்னா அதை பார்த்தாரு. அவர் ஒருத்தர் தான் இப்படி அடிபட்டுருச்சு அப்படின்ட்டு, அவர் ஒருத்தர் தான் ரொம்ப இல்ல திட்டாதீங்க, நான் தான் இது பண்ணிட்டேன், ஆக்சுவலா ஒரு மேல தப்பே கிடையாது, லாக் எல்லாம் போட்டு வச்சிருந்தாரு, நான் தான் லாக் போடல இப்படின்னு அவர் அப்பயும் சொல்லி சமாளிக்கிறாரு. அதே மாதிரி அவர் தான் ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டு போனாரு சைக்கிள் வச்சு. எங்க அப்பா வரல, அதான் உண்மை. சைக்கிள் வச்சுதான் கூட்டு போனாரு. என்ன பண்ணாரு, அது நல்லா ஞாபகம் இருக்கு. சைக்கிள் ஏத்தி தூக்கிதான் உட்கார வச்சாரு. இறக்குறப்ப அவரே இறக்கி விடுவார்ல, நான் வந்து அதுல உடஞ்ச காலோட குதிச்சிட்டேன். அவர் வந்து கூலா ஹேண்டில் பண்ணிட்டு ரீசெண்டா கூட்டு வர அந்த ஒரு வாரம் கட்டு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் சைக்கிள்லயே தான் போயிட்டு வருவாங்க. அந்த மெமரி எனக்கு நிறைய இருக்கும். அதே மாதிரி இதுல எப்படி அண்டர்டேக்கர் ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கணும், அதுல வந்து சுத்தி டான்ஸ் ஸ்டிக்கரா இருக்கும். ஜான்சனா ஸ்டிக்கர் தான், அந்த இப்படி ஸ்டேட் கம்பி இருக்கும்ல, எனக்கு அது இருந்தது இல்லை. அந்த கம்பியில இருந்து பின்னாடி இருந்து எல்லாத்துலயும் ஜான்சனா ஸ்டிக்கரா தான் ஒட்டி வச்சிருப்பேன். அதே மாதிரி வீட்டுல இருக்க பீரோல இருந்து எல்லாத்துலயும் ஜான்சனா ஸ்டிக்கரா தான் இருக்கும். அந்த மூமெண்ட், அந்த ஸ்டைக்ல அந்த அண்டர்டேக்கர் ஸ்டிக்கரை பார்த்து இது பண்ணோன்னே நம்ம ஜான்சனா ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டணும்ல அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்துச்சு. அந்த சைக்கிள் வச்சிருந்ததே என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அந்த சைக்கிள் வந்து தொலைஞ்ச சைக்கிள் திருப்பி கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரஸ்ட் ஆகி அவங்க ஃப்ரெண்ட்லாம் எடுத்து போய் அப்பா ஃப்ரெண்ட்லாம் எடுத்து போய் ஓட்டினதுல எங்கேயோ விழுந்து ரொம்ப அடி வாங்கிருச்சு. அது அப்படியே போயிருச்சு. அதான் அது இருந்திருந்தா நம்மளும் இந்த மாதிரி ஒழுங்கா வச்சிருக்கலாமோ அப்படின்னு இருந்துச்சு. நடக்கல. எனக்கு தனி சைக்கிள் வாங்கினாலும் அந்த சைக்கிள் மேல ஒரு எப்பவுமே ஒரு இது இருக்கும். எனக்கு அதேதான். என் சைக்கிள் எனக்கு எமோஷனல் இல்லை. எங்க அப்பா சைக்கிள்னால அந்த சைக்கிள் நம்ம அது எங்க அப்பா சைக்கிள் கூட இல்ல. புரியுது. நான் ஏன் கதை, ஆனா அந்த சைக்கிளோட அவ்வளவு அட்டாச்மெண்ட் இருந்துச்சு. அது வந்து என்னாச்சுன்னா, அவரு ஒரு கட்டத்துக்கு மேல வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு போட்டுன்றப்போ சைக்கிளோட போயிட்டாரு. அவன் இடையில எங்கேயாவது ரோட்ல பார்த்தேன், ஏதாவது பார்த்தேன்னா கண்டிப்பா கூட்டு போவாரு.
இப்போ நான் நடந்து வந்துட்டு இருக்கேன், தோட்டத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த சைடு வந்தாருன்னா அந்த சைக்கிள் வர்றதே தனியா தெரியும். அது ஒரு ஃபீல் மாதிரி இருக்கும். இன்னொன்னு வந்து அவனுக்கு 2 பேரும் போய் இந்த டேம் மாதிரி ஒரு இது இருக்கும்ல, அதுவும் மிஸ் பண்ணுவேன். அது வந்து எப்படின்னா ஏரியால ஒரு குளம் இருக்கும், தனியாயிரம்னா அங்க போயிரும் ஜாலியா. நீச்சல் தெரியுதோ இல்லையோ உள்ள குச்சி ஏதாவது பண்ணிட்டு மீன் பிடிக்கிறது, அப்படியே சமைச்சு சாப்பிடுறது, இந்த மாதிரி ஒரு வேலை. இப்ப எல்லாமே நான் வீடியோல பேசுனதுதான். ஊருக்கு போனா எப்பயுமே ஒரு ரிச்சுவல் இருக்கும், என்னன்னா ஆறு குளம் போய் குளிக்கிற மாதிரி. ஏன் அப்படின்னா சென்னையில வந்துட்டு அது பெருசா எதுவுமே இருக்காது, குளம் எல்லாம் இருக்காது, ரொம்ப தள்ளி போகணும், இல்ல ஸ்விம்மிங் பூல் அந்த மாதிரி. ஆறு குளம் அது வேற, பசங்களோட போய் ஜாலியா குளிக்கிறது வேற. அதே ஒரு மாதிரி ஞாபகப்படுச்சு. இந்த ஆறு குளத்தை பாக்குறதுக்கே ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு, போய் உட்காந்து கதை பேசுறது அந்த மாதிரி. பேசிக்கா இன்னொரு விஷயம் என்ன பிடிக்குன்னா, அந்த மெய்யலன் கேரக்டரை முருகரோட கனெக்ட் பண்ணிட்டே வருவாரு. அந்த படத்துல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கேரக்டர் வந்து ஒரு முருகர் பக்தர் மாதிரி தான் காட்டுவாங்க. ஏன்னா அது ரெஃபரன்ஸாவே நிறைய இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் வீடை காலி பண்ணும்போது வண்டி நிற்கும், பின்னாடி டோர்ல அந்த சிம்பிள் இருக்கும். அதே மாதிரி அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அருள்மொழியை ஃபர்ஸ்ட் காட்டும் போது போன் பேசிட்டே வரப்போ இந்த சைடு காலண்டர்லயும் அது இருக்கும். 2 பேர் வீட்லயும் ஒரே காலண்டர் இருக்கும். அப்படியா? ஆமா, 2 பேர் வீட்லயும் ஒரே மாதிரி காலண்டர் தான் இருக்கும், முருகர் போட்டோ போட்டு தான் இருக்கும். அதே மாதிரி அருள்மொழி வந்து பஸ்ஸை மிஸ் பண்ணுவார்ல, பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு அவர் ஏத்தி விட போவார் தெரியுமா? அப்ப பார்த்தோன்னா டிராவல்ஸ் பேரும் முருகன் டிராவல்ஸ் தான் இருக்கும். அப்படியா? பரவாயில்லையே. அதே மாதிரி திரும்ப வருவாரு தெரியுமா பஸ்ல, அவர் பிரைவேட் பஸ் போகும்ல, அப்ப அதுலயுமே முருகன் டிராவல்ஸ் தான் போட்டிருக்கோம். அதே மாதிரி கார்த்தி இன்ட்ரோ பண்ணும்போது நான் சொன்னல அந்த மோதிரம் டிஃபரெண்டா ஓம்னு போட்டிருக்கோம், கழுத்துல பார்த்தா முருகன் டாலர் போட்டிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு சீக்வன்ஸ்ல கார்த்தி செருப்பு எப்பயுமே லூஸா தான் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்கா கலந்து விழுவும். அதை வச்சு அவரை கலாய்ச்சிட்டு இருக்கப்போ ராஜ்கிரண் வந்து கையை முறுக்குவார்ல, அப்ப பார்த்தோன்னா முருகன் தான் கூப்பிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி அது வந்து ஒரு மாதிரி கனெக்டடா இருக்கும். ஆனா நீ என்ன கவனிச்சிடவே கூடாதுன்ற மாதிரி வச்ச மாதிரி இருக்கும். இந்த விஷயத்த கவனிச்சிடக்கூடாது நீ அப்படின்ற மாதிரி வச்ச மாதிரி இருக்கும். பேசிக்கா அவர் முருகன் கூட கனெக்ட் பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி கனெக்ட் பண்ண மாதிரியே இருக்கும் அந்த கேரக்டர். சொல்லும் போது பாக்குறேன், இன்னொரு தடவை பார்த்தது. இன்னொன்னு எனக்கு ரொம்ப இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்து படத்தை அடிச்சது அதெல்லாமே ஓகே தான். ஆனா எல்லாருமே காமனா ஒரு விஷயம் சொன்னா, அந்த படத்துல அந்த கட் பண்ணி தூக்குனாங்கல்ல ஒரு போர்ஷன், அந்த வார பத்தி பேசுனதா இருக்கட்டும், ராஜராஜ சோழனை பத்தி பேச அந்த சீக்வன்ஸ் எல்லாம் ஏன் கட் பண்ணி எடுத்தாங்க அப்படிங்கிறது 1000 பேர் 1000 சொன்னாலும் நீ ஏன்னா கட் பண்ண அப்படின்னு கேட்கணும் போல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எனக்கு தெரியல, 2வது டைம் எனக்கு அது கட் பண்ணது என் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓகே தான் இருந்துச்சு. ஓகே, ரொம்ப வளவலன்னு. ஏன்னா எனக்கு அது இது இல்ல, அது நீ யாரு என்ன வேணா சொல்லட்டுமே, நீ வந்து தப்பா பேசல, அது ஓகே, நீ கரெக்டா தான் பேசியிருக்க, வீடியோ படமா சொல்றேன், நீ கரெக்டா தான் பேசியிருக்க, எனக்கு வந்து அது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறப்போ அதை ஏன் கட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு பர்சனலா அதை கட் பண்ணதுல எனக்கு சுத்தமா இது இல்ல, ஏன் கட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனக்கு அந்த சீனா ஓகே. ஆனா அது இன்னும் வளவலன்னு ஆக்குறதுனால கட் பண்ணி தூக்குறது எடிட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல திங்க் அந்த சீன்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சேன்னா, அதான் சொன்னல அந்த படத்துல நிறைய 96 இருக்கட்டும், மெய்யலனா இருக்கட்டும், அந்த நேச்சுரல் சவுண்ட்ஸ் சூப்பரா இருக்கும். அந்த சீக்வன்ஸ் பேசிட்டு இருக்கும்போது பூச்சி சவுண்டு, சுடுற சவுண்டு, அதெல்லாம் ஒரு மாதிரி உழுக்கும். அந்த சுடுற சவுண்ட் எல்லாம் கேட்கும்போது என்ன அது எப்படி அந்த ரைட்டிங்ல எப்படி எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறப்பயும் அது எப்படி அது எனக்கு இன்னொன்னு எப்படி அவர் சொல்லியிருப்பாரு, 2 பேருக்கு நடுவுல இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நான் பின்னாடி இப்படி பண்ண போறேன்னு சொல்லி அதை பண்ணாரா? ஏன்னா 2 பேரும் அவ்வளவு மிரட்டலாம் அடிச்சிருப்பாங்க அந்த சீக்வன்ஸ்ல. நீங்க தான் தெரிஞ்சுக்கணும் எப்படி கதை சொல்லணும் அப்படின்னு. எனக்கு அது வந்து ஒரு மாதிரி இதாயிடுச்சு, ஒரு டிராமா மாதிரி கிரியேட் ஆகும்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ். அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த ஸ்டெர்லைட் சவுண்ட்ஸ் எல்லாம் இப்ப துரந்தர்ல யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, துரந்தர்ல லைவான ஃபுட்டேஜ் அப்போ டெரரிஸ்ட் அட்டாக் அந்த ஃபீல் வந்து அவங்க கொண்டு வர அதுலயே ட்ரை பண்ணிருப்பாங்க. அது ஒரு ஒர்க்கா இருக்கும், மோனோலாக் மாதிரி. அந்த வாய்ஸ் இது இவங்க 2 பேருமே ஃப்ரீஸ் ஆயிட்டு ஒரு மாதிரி எதுவுமே அதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கார்த்தி அழுகுறதுலாம் எனக்கு இப்போ வரைக்கும் அதை நினைச்சா எப்படி சொல்றது, கொஞ்ச நேரம் அப்படியே தேட்டரே சைலண்டா தான் இருந்துச்சு அந்த சீன். ஆனா அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் கை தட்டினாங்க, நிறைய பேர் படம் பார்க்கும்போது சீன் இல்ல, அந்த சீன் நான் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் கை தட்டினாங்க எல்லாருமே. ஆனா அந்த படத்தை அந்த சீக்வன்ஸை கட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. இல்ல எனக்கு ஒர்க் ஆச்சு அந்த சீக்வன்ஸ், சில நேரம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த எக்ஸ்டெண்ட் படத்துலயுமே அந்த கடைசி எண்டிங்ல ஊருக்கு போவான்ல, பஸ்ல போயிட்டு இப்படி கோயில திரும்பி பார்ப்பான். அந்த கட் பண்ண போர்ஷன்லயுமே அந்த கோயில பார்க்கும்போது சம்பந்தமே இல்லாம திருப்பி எக்ஸ்டெண்ட் கேட் பார்க்கும்போது தான் புரிஞ்சுது அங்க அந்த கதையை சொல்லியிருப்பான். அதேதான் கட் பண்ணா அதையும் சேர்த்து கட் பண்ணிருக்க வேண்டியதானே. அது வந்து எனக்கு அது வந்து அவர்கிட்ட நேர்ல பார்த்தனா சீரியஸா ஏன் கட் பண்ணின்னு கண்டிப்பா கேட்பேன். வீடியோ பார்த்தா நேர்ல போகலாம். இல்ல நான் நேர்ல பாத்திருக்கேன், ஆனா பேசுனது இல்ல. இந்த படத்துல நான் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், நமக்கு தேவையில்லைன்னு நம்ம ஒண்ணு தூக்கி போடுவோம்ல, அது இன்னொரு ஃபேமிலிக்கு எப்படி லைஃபா மாறுதுன்னு இந்த படத்துல புரிஞ்சுக்கிட்டேன். அந்த சைக்கிள் தான் எக்ஸாம்பிள் சொன்னா, அந்த சைக்கிள் வந்து வெறும் சைக்கிளா மட்டும் இருக்காது, அந்த ஃபேமிலியோட ஒரு எக்கனாமிக்கல் சிச்சுவேஷனே அப் பண்ணும்.
பஸ்ல போயிட்டு வர முடியாது அப்படின்றனால ஸ்கூலுக்கு தூரமா சேர்த்து விடாம இருப்பாங்க. அந்த சைக்கிள் வந்ததுக்கு அப்புறம் தான் அவன் ஸ்கூல்ல தூரமாவே சேர்த்து விடுவாங்க. அதுக்கப்புறம் அவன் தம்பியும் கூட்டு போக ஆரம்பிச்சிடும் கொஞ்ச நாள் கழிச்சு. அப்போ அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து அதான் ஒரு ஹோப்பாவே வரும், இவன் வந்து நம்மள ஃபியூச்சர்ல பாத்துக்குவான், அவன தம்பி பத்திரம் அப்படின்னு எப்படி இந்த மாதிரி வரப்போ இவன் தான் நம்மள ஃபியூச்சர்ல பாத்துக்குவான். அந்த சைக்கிள் வந்து ஒரு ஃபேமிலி எக்கனாமிக்கலா க்ரோத் பண்ணதும் இல்லாம இன்னொரு பக்கம் ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணி கொடுக்கும். பசங்க மேல வந்து பேரண்ட்ஸ்க்கு ஒரு ட்ரஸ்டையும் அந்த சைக்கிள் தான் பில்ட் பண்ணி கொடுக்கும். அந்த சைக்கிள் அவன் பத்திரமா வச்சுக்கிறதுக்கு ரீசனும் அதுதான். இந்த முதல்ல சொன்ன சைக்கிள் அருள்மொழி ஞாபகம் வச்சிருக்கானான்னு கேட்டா அதுக்கு ஆன்சர் கிடையாது. ஆனா அவன் ஃபேமிலியா இப்போ அவன் இருக்கிற ஸ்டேட்டஸ் காரணம் அந்த சைக்கிள் தான். அதே மாதிரி அருள்மொழி கேரக்டரும் சொந்த வீடு வாங்கணும் அப்படின்ற ஒரு கனவோட தான் இருப்பான். அப்போ கார்த்தியோட வீட்டுக்குள்ள வந்தோடனேவும் அது அவன் சொந்த வீடுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். ஆனா அந்த வீட்டை அவன் பாக்குறதுலே தெரியும் அவங்ககிட்ட என்ன மாதிரி ஒரு ஏக்கர் இருக்குன்ட்டு. அந்த வீடை பாக்குறதுக்கு மட்டுமே ஷார்ட் தனியா வச்சிருப்பாரு. அந்த வீட்டையுமே நல்லா சுத்தி காட்டியிருப்பாங்க. நீங்க சொல்லும்போது நோட் பண்றேன். இல்ல அந்த வீடு பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு வீடு அவனுக்கு வந்து அவன் வீடை தாண்டி சொந்த வீடு நினப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அதனாலதான் அவன் அந்த அளவுக்கு பாத்துட்டு இருப்பான். அந்த ஃபீல் எனக்கு அப்ப வந்துச்சு. மேபி அத நினைச்சுதான் எழுதியிருப்பாருன்னு நானும் நினைக்கிறேன். பேசாம அந்த படத்துக்கு வீடுன்னு பேர் வச்சிருக்கலாம். வீடு பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். அந்த படம் அதுவுமே அது நான் சீரியஸா அந்த படம் பார்த்து பயங்கரமா அழுதுருக்கேன். எனக்கு அழுதில்ல, ஏக்கம் வந்திருக்கு. நம்மளும் ஒரு நாள் கட்டிடுவோம். ஏன்னா அது பெரிய பினான்சியல் கோல். எனக்கு அதுதான் எண்ட் கோல் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ மிடில் கிளாஸ் ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ற, பசங்க படிச்சுட்டாங்கன்னா அடுத்து நல்ல வேலைக்கு போகணும், அடுத்து லோன் போட்டாவது ஏதோ போட்டு ஒரு வீடு கட்டிடணும். ஏன் அப்படின்னு பார்த்தா வாடகை வீட்டுல இருக்கிறப்போ அது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் நமக்குமே. அங்க பெரிய எமோஷன்ஸ் இருக்காது, எதுவுமே இருக்காது. அடுத்த வீட்டுக்கு மாறிட்டோம்னா முதல்ல இந்த வீட்டுல தான்டா இருந்தோம் அப்படின்னு தான் ஜஸ்ட் பாத்துருப்போம். அதே நமக்குன்னு ஒரு வீடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓனா நிறைய மெமரிஸ் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா டக்குன்னு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னா ஹாப்பியா இருக்கிறத தாண்டி ஹாப்பியா இருக்கிறதுக்கு வீடு வேணுமான்னு கேட்டா எனக்கு வேணும்னு சொல்ல தெரியல. ஆனா ஏதோ ஒரு வீட்டுல ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா கண்டிப்பா வீடு வேணும். இப்ப என் தாத்தா இறந்துட்டாரு, அப்ப நான் வாடகை வீட்டுல இருக்கோம் அப்படின்னா அங்க அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணிருக்கேன். எங்க தாத்தா இறந்துட்டாரு, என்கிட்ட சொந்த வீடு கிடையாது, எங்க 2 சித்துப்பாட்ட வீடு இருக்கு. ஆக்சுவலா அங்க பெரிய கான்வர்சேஷன் என்ன ஆச்சுன்னா, ஏன்னா சொந்த வீட்டுல வச்சுக்கலாம், எங்கிட்ட சொந்த வீடு இல்லாதனால என் வீட்டுல வைக்கும், நான் உன் வீட்டுல வைக்கும். ஆனா எங்க 2வது சித்தப்பா வீட்டுல தான் வச்சிருந்தோம். உடம்பு சரியில்லாதப்ப இறந்ததுக்கு அப்புறம் ஒரு டிபேட் வந்துருச்சு அந்த இடத்துல. அப்ப எங்க அப்பா வந்து வாடகை வீடு தான். அப்போ நாங்க எங்க அப்பா வந்து நான் வாடகை வீட்டுல வச்சுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா எவனையும் பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் எல்லாருக்கும் வரைச்சிச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு அப்பதான் வச்சேன். அந்த இடத்துல தான் எனக்கு ரொம்ப புரிய ஆரம்பிச்சிச்சு வீடு. அது வரைக்கும் எனக்கு வந்து வீடு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரிதான் இருந்துச்சு. ஏன்னா இன்னொன்னு வாடகை வீட்டுல இருக்கிறப்ப நான் வந்து வாடகை வீட்டுல இருந்தது, சொந்த வீடு இருக்கப்ப இருந்தேன், வாடகை வீடு இருக்கிறப்ப நான் வாடகை வீட்டுல இருந்தது இல்லை. ஏன்னா நான் ஹாஸ்டல் போயிடுவேன்ல, பெருசா எனக்கு கனெக்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. சொந்த வீடுனா நாஸ்டாலஜியா மூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். இப்போ கூட நான் சொந்த வீடு இருக்கு போய் பார்த்தோன்னா அந்த ஃபீல் வரும், ஏன்னா இங்கதான் இருந்தோம் அப்படின்ட்டு. ஆனா அந்த வாடகை வீட்டுல அந்த மாதிரி ஃபீல் வந்தது இல்லைல்ல. அப்போ அந்த விஷயம் நடக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, மேபி இப்போ சொந்த வீடு ஒண்ணு இருந்துச்சுன்னா என் அப்பா சொன்ன மாதிரி இந்த டிபேட்டே வந்திருக்காதுல்ல. அப்பதான் நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு வீடு வேணுமான்னு கேட்டா எனக்கு தெரியல அது எப்படி சொல்றேன்னு. ஆனா நம்ம துக்கத்துக்கு வீடு வேணுமான்னு கேட்டா கண்டிப்பா வேணும். டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஏன் தாத்தா, ஏன் அப்பா அம்மா, ஏன் பாட்டி, எல்லாருக்குமே ஏதோ ஒரு சுச்சுவேஷன் வரதான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் வந்து வாடகை வீட்டுல இருக்கேன்னா அங்க நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இந்த மாதிரி விஷயத்துல. அதே என் சொந்த வீடுனா யோசிச்சு பாருங்களேன், நான் எதை பத்தி யோசிக்க தேவையில்ல, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல தான் எனக்கு வீடு வேணும் முக்கியம் தோணுச்சு. உங்களுக்கு எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வீடு ரொம்ப முக்கியம்? சொந்த வீடு நம்மளுதுன்னு நிறைய இடத்துல அது பதிவு பண்ண முடியாது. இது பூர்வீக வீடு தான், டெக்னிக்கலி சொந்த வீடு மாதிரி வரும். ஆனா சொந்த வீடுனால சொந்தம் கொண்டாடிக்க முடியாது வச்சுக்கோங்களேன். நிறைய இடத்துல ஒருத்தவங்க இருக்காங்க, ஃபேமிலி ஒருத்தவங்க நிறைய இடத்துல வந்துட்டு எங்களோட வீட்டுலதான் நீ இருக்கிற, எங்களோட வீட்டுல அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் எங்க அப்பாவை பர்சனலா தான் நிறைய போகும். நிறைய எல்லா கதையிலுமே நம்ம அப்பாவை ஏமாத்துற ஒருத்தர் இவரு அப்படின்ற மாதிரி எல்லார் லைஃப்லயும் ஒரு கதை இருக்குல்ல, அந்த கதை தான். ஆனா ஏமாத்துனது இவருன்னு இருக்காது, ஏமாத்துனது நம்ம கூட இருக்கவங்களா தான் இருக்கும். அதான் அந்த ஏமாத்துறவங்க சொல்லுங்க, நம்ம அப்பா ஏமாத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த அப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி நல்ல வீடு அது மாதிரி இருப்பாங்க. நான் பார்க்கும்போது திரும்பி பார்த்தா ஓகே நமக்கு ஏன் இல்ல, அந்த அந்த ஒரு பர்சனரா சொல்லிட்டே இருப்பேன். நிறைய இடத்துல பதிவு பண்ணிட்டே இருப்பாரு, எங்க வீட்டுல தான் இருக்கீங்க, அதை எனக்கு சுத்தமா முடியாது. அது எனக்கு அது நாங்க இருக்கிற வீடு, நாங்க வாழ்ற வீடு, நாங்க தான் சரி அது இதா பார்த்துனா சரி பண்றோம். இந்த வீட்டுக்கு தண்ணி வந்தாலும் நாங்க தான் கவனிக்கிறோம். எல்லா சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அது எங்க வீடு மாதிரி நாங்க பாக்குறோம். அது ஆனா டெக்னிக்கலி எங்க வீடு, லீகலி டெக்னிக்கலி எல்லாம் எங்க வீடா வராது. அப்படின்ற போது என்ன நடந்தாலும் சரி, வாழ்க்கை லட்சியமே தான் வீடு கட்டிடணும், அவ்வளவுதான். நிறைய வீடு தண்ணி வர்ற பிரச்சனை அதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த வீடுமே நிறைய குழப்படி அந்த பிரச்சனைகளை தந்துட்டு இருக்க வீடு தான். பட் ஸ்டில் அந்த வீடு இப்ப பிடிக்கும், ஊரை விட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி ஒரு நல்லதா ஒரு வீடு கட்டணும், அப்பா அம்மா எல்லாம் வச்சு பாத்துக்கிற மாதிரி ஒரு நல்ல வீடு கட்டணும்
2 BHK அந்த மாதிரி. இப்போ இருக்க வீட்டுல என்ன சொல்ல தனியா ஒரு பிரைவசி இருக்காது. எனக்கு ஓகே வாழ்க்கை போக போக கல்யாணம் அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா குட்டி ரூமு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா லாவிஷா இல்ல இப்ப இருக்க 2x அப்கிரேடா ஒரு வீடு கட்டுற நல்ல வீடா. ஆக்சுவலா இந்த படத்துல இன்னொரு மெயினா ஒரு விஷயம் இருக்கும், நீங்க நோட் பண்ணீங்களா எனக்கு தெரியல. குடிக்கிற சீன் இருக்கும், 2 பேரும் குடிச்சிட்டு தான் பேசுவாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. அது எந்த இடத்துலயுமே உங்களுக்கு குடிக்கணும்னு சொல்லி தூண்டாது. ஆமா அதான் ஏன் எனக்கு குடிக்கிற சுத்தம் குடிக்கணும்னு சொல்லி தூண்டாது. அது கூட அந்த குடிக்கிற சீக்வன்ஸ் கூட எவ்வளவு பொயட்டிக்கா மாத்த முடியும் எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இப்போ நான் நிறைய படம் பாக்குறோம், சிகரெட் அடி ஸ்டைல தம் அடிச்சா பாரு என்ன ஸ்டைல் அடிக்கிறது, நம்மளும் ஸ்டைல் அடிக்கணும். அதுலயுமே ஒரு நம்ம வந்து பழக்கமே இல்லைனாலும் அந்த இது இருக்கு தோணும்ல. அதுல ஸ்ரீதேவி சொல்லியிருப்பா ஒகேஷனா தான் குடிப்பான்றத மெயின் பண்ணி அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ச்ச மனுஷன் எப்பயாவது சந்தோஷமா இருந்து பாரு. ஒகேஷனா குடிக்கிறது கூட ஓகே தான், இங்க அதை ரொம்ப அடிக்டிவா பாக்குறாங்க. பட் அதை வந்துட்டு அந்த படத்துல ரொம்ப மாசாவோ இது காமிச்சு அதை இது தூக்கி நிறுத்தாம ஓகே ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக வைக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரிலாக்ஸேஷனுக்காக வைக்கிறத தாண்டி அது ஒரு பொயட்டிக்கா இருக்கும். ஒரு இடத்துல கூட டெம்ப்டே ஆகாது. ஏன்னா எவ்வளவோ படம் பார்த்துருவோம், ஏதோ சின்ன வயசு 5 வயசுல இருந்து படம் பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம விவரம் 5 வயசுல படம் பாக்குறப்ப கூட நம்ம எல்லாம் அந்த யாராவது ஒரு கெட்ட விஷயம் பண்ணிட்டு இருக்கும் போது நமக்கு தோணும், பாரு ரஜினி எப்படி ஸ்டைலா சிகரெட் பிடிக்கிறாரு, விஜய் பத்தியா அப்படி. திருமலை படம் எல்லாம் பார்த்து நான் யோசிச்சிருக்கேன், பாரு என்ன ஸ்டைலா சிகரெட் எடுக்கிறாரு. பில்லா படத்துலாம் பார்த்து இதாயிருக்கேன். அந்த மாதிரிலாம் சின்ன வயசுலயே தோணும். அந்த மாதிரி ஸ்டைலாம் அந்த மாதிரி நிறைய படம் பார்த்து நிறைய தோணி இருக்கு, இந்த மாதிரிலாம் பண்ணா எப்படி இருக்கும் அப்படிலாம் தோணி இருக்கு. ஆனா பண்ணதுலன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி ஒரு சீன் வரும், அதுதான் அதுக்கடுத்து மேக்சிமம் ஒரு 40 நிமிஷம் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி குடிச்சுக்கிட்டே தான் எடுத்து போகும். ஆனா அந்த 40 நிமிஷத்துல எந்த இடத்துலயும் உங்களுக்கு டெம்ப்ட் பண்ணாது. போன் பண்ணி ஆர்டர் பண்றப்ப கூட டெம்ப்ட் பண்ணாது. அது வந்து அதோட பிளஸ் பாயிண்டா நான் என்ன பாக்குறேன்னா, பாட்டில காட்டினா உனக்கு டெம்ப்ட் ஆகுமோ அப்படின்ற எண்ணத்தினால பானை மாதிரி ஏதோ செட் பண்ணி இருக்கலாமோ. நான் ஒரு அழகான ஒரு படத்தை பண்ணிட்டு இருக்கேன். இது கொச்சையான்றதை தாண்டி அவன் ஸ்ட்ரெஸ்ஸுக்காக குடிக்கிறேன்னு நான் மீன் பண்ணிட்டேன். அதுக்கான குடிக்கிற ஜஸ்டிபிகேஷன் பண்ண விரும்பல. என்னால உன்னை எந்த அளவுக்கு கண்ட்ரோல்டா என் படத்துல காட்ட முடியும் அப்படின்றத நான் பண்றேன். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதேதான் 96லயும் ஒரு விஷயம் இருக்கும், 2 பேரும் தொட்டுக்கு கூட இல்ல. செம்மையா இருக்கும். அத வந்து இவனுங்க அட்ரஸே பண்ணிருக்க மாட்டானே. அது வந்து ஏதோ ஒரு டச் இருக்குன்றக்காக அப்படி பண்றாருன்னு நினைக்கிறேன். இவனுக்கு இந்த இப்போ என்னன்னா அவங்க வந்துட்டு 2 பேரும் தப்பானதுல இருக்காங்க, அஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்லி அதுல அந்த இதுலயே ஒரு மைண்ட் த கேப் பிட்வீன் இந்த மெட்ரோல வரும் அந்த சீக்வன்ஸ் ஞாபகம் இருக்குதா அந்த 96ல. அதான் அந்த அளவுக்கு கை வரும். த்ரிஷா வந்து கை வரப்போ அப்படியே விஜய் சேதுபதி கை அப்படியே இறங்கும் ஒரு மாதிரி. அது வந்து 2 பேருமே த்ரிஷா வந்து வாண்டடா தான் இது பண்றாங்கன்னு அவருக்கு தோணும். இருந்தாலுமே விஜய் சேதுபதி நினைச்சா பண்ண முடியும். ஆனா இல்ல, நான் வந்து ஜானுவாவே பாத்துக்கிறேன். கடைசி அந்த டச்சுமே அந்த கார்லமே அத்தனை வருஷம் ஏக்க மாதிரி தான் இருக்கும். ஓப்பனிங் டச்சுமே அந்த நெஞ்சில கை வைக்கிறதுமே அது வந்து ஒரு நாஸ்டாலஜியா ஃபீல் கொடுக்குன்றதா வச்ச மாதிரி தான். ஐ வில் சப்போர்ட் 96 கைஸ். எவன் எதுக்கீங்களோ லூஸ் இல்ல, நான் ஓப்பனாவே சொல்றேனே, இங்க வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்டர்ஸ் மேல எப்பயுமே அட்டாக் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அது யாரு பண்றா எதுக்கு பண்றான்றதெல்லாம் தனி பொலிட்டிக்கல் ரீசன் வரும். ஆனா பிரேம்குமார் மேல ஏன் அந்த அட்டாக் நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா 2 படம் தான் பண்ணியிருக்காரு. அவரோட கம்பேர் பண்ணும்போது தியாகராஜ குமாரராஜா இருக்கு, அவருமே 2 படம் பண்ணியிருக்காரு. நான் ஆரண்ய காண்டத்தை அடிச்சு துவச்சிருக்கேன் காலேஜ் டைம்ல. அப்படியா? ஆமா, செம்மையா இருக்கும். அடிச்சு துவச்சு பார்த்துக்கிட்டே இருப்பேன் அந்த படத்தை. எனிடே அந்த படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த டைலாக் எல்லாம் மனப்படமா இருக்கும். நேத்து கூட ரைட்டா போட்டு அவ்வளவு மனப்படமா இருக்கும் அந்த டைலாக் எல்லாம். அதே மாதிரி சூப்பர் டிலக்ஸும், எனக்கு சூப்பர் டிலக்ஸும் எவ்வளவு டைம் பாத்துருக்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். மிஸ்கின் வர சீன்ஸ் எல்லாம் காமெடிக்கெல்லாம் எழுதி இருக்க மாட்டாங்க. அது ஏதோ டைலாக் வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டான 2 படம். ஏன்னா அவரை கொண்டாடின அளவுக்கு பிரேம்குமாரை கொண்டாடலையோன்னு எனக்கு இருக்கு ஒரு விஷயம் இருக்கு. தியாகராஜ குமாரராஜானா ஒரு கல்ட் கிளாசிக் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸ் கொடுத்து வச்சிருக்கோம்ல, அதே ஸ்டேட்டஸ் வந்து இவருக்கு கொடுக்கலையோ அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்னு வந்து இந்த 2 படமே ஏன்னா ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டா நான் நினைக்கிறேன். எதனாலனா இப்போ 96 வந்து நம்மளா செஞ்சு தான். நம்ம டைம் பீரியட்ல லவ் எப்படி இருக்கு எல்லாமே நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரியான ஒரு லவ் பார்த்ததே கிடையாது. நம்ம கூட பார்த்திருப்போம். நிறைய விஷயம் எனக்கு அந்த படத்துல புதுசாதான் இருந்துச்சு. ஏன்னா அப்படி இருக்கிறப்போ எனக்கு வந்து இது பர்சனலா இதெல்லாம் அப்படி பண்ண இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணா நல்லா இருந்திருக்கும். லவ் லெட்டர் இருக்காது, போய் பேசு ஃப்ரெண்ட் சொல்லி அது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நம்ம கிட்ட இருக்காது. அதே மாதிரி பாட்டு பாட சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ற சீனு இந்த மாதிரிலாம் ஸ்கூல்ல நடக்குமான்னு கேட்டா நடக்காது. அவன் ஸ்கூலுக்கு போய் அந்த பெல்லுல காதை வச்சு இப்படியே சுரண்டிட்டு சீனியர்
அது வந்து எப்படினாலும் காமிச்சிருக்கலாம், சும்மா ஷார்ட்டா காமிச்சிருக்கலாம். அதுல போய் காது வச்சு கேக்குற தண்ணி குடிப்பா, அதெல்லாம் செமையா இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அப்ப இருக்கிற ராமுக்கும் இப்ப இருக்கிற ராமுக்குமேவும் எல்லாமே சிமிலரா தான் இருக்கும். ஏன்னா 2 ராமுக்குமே எல்லாமே சிமிலரா தான் இருக்கும். ஜானு கிட்ட மட்டும் தான் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா அதுவும் ஜானு கிட்ட வந்து ஏக்கமா தான் இருக்கும், எந்த தப்பான எண்ணமா கூட இருக்காது. இல்ல அதுக்கும் அடிச்சாங்க. ஒரே ஒரு சீன் மட்டும் ரொம்ப இம்பாக்டாவும் இருக்கும். நடக்காத ஒரு விஷயத்த நடந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, வந்து பார்த்தா நான் அப்படி பண்ணேக்கா, அந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அவங்க சொல்லுவாங்கல்ல, ஸ்டூடெண்ட்ஸ்ட சொல்லுவாங்க. அந்த சீக்வன்ஸ் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அந்த சீனுமே வந்து அவங்களோட ஆசையை வெளிப்படுத்துறதுக்காக மட்டும் தான் இருக்கும். அத குத்தம் தப்புன்னு சொல்றாங்களா? அதையும் தப்புன்னு சொல்லவும் இருக்காங்க. எப்படி ஒரு கல்யாணம் நம்ம யாருமே நம்ம எக்ஸ் வந்துட்டு அசிங்கமா நினைக்கிறது இல்ல. ஓகே, குட் திங். இப்போ நமக்கு பிரேக்கப் ஆகுறப்ப அவங்க மேல எவ்வளவு கோவம் வேணா இருக்கலாம். காலப்போக்குல ஆக்சுவலா இவங்க வந்துட்டு லவ் பண்ணி சண்டை போட்டு பிரிஞ்சு திருப்பி இந்த எக்ஸ்ட்ரா போய் பேசுற அந்த மாதிரியே இருக்காது. இவங்க வந்து சொல்லிக்கவே இல்லை, அது சேர்ந்தா எப்படி இருக்கும்ன்ற ஒரு டிசைர் கற்பனை. ஆனா இங்க ஒரு சில விஷயம் இருக்கு, பர்சனலாவும் ஃபீல் பண்ண நிறைய விஷயம் இருக்கு. இப்ப நமக்கு சிச்சுவேஷனாலேயோ சூழ்நிலையாலேயோ பிரேக்கப் ஆகலாம், என்ன வேணா நடக்கலாம். பட் நீ அந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் அவங்கள நீங்க எப்படி ட்ரீட் பண்றதுல ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப வந்து நீங்க பிரேக்கப்புக்கு அப்புறம் நீங்க அவங்கள நீங்க ட்ரீட் பண்ற விதத்துல அவங்களுக்கு ஒரு லவ்வர் அந்த இமேஜ் இதெல்லாம் தாண்டி எக்ஸ் இதெல்லாம் உடைச்சிட்டு அவங்கள மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி விஷயம் இருக்கு, நான் ஓப்பனாவே ஒத்துக்கிறேன். எனக்கு அந்த மாதிரி விஷயம் இருக்கு. ஆக்சுவலா என் ஃப்ரெண்டு விக்கின்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து 96 படம் இருக்குல்ல, எனக்கு தெரிஞ்சு காலேஜ் படிக்கும்போது அந்த படம் வந்துச்சு, நான் அப்படிதான் நினைக்கிறேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது வந்துச்சு. அந்த படம் பார்த்துட்டு என்னாச்சுன்னா, அவன் வந்து ஸ்டோரி போட்டுட்டு இருப்பான். அவன் வந்து அந்த பர்டிகுலர் சீன் இருக்குல்ல, இந்த சீன், அந்த அவங்க 2 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் பேசுவாங்கல்ல, அந்த சீக்வன்ஸை அவன் ரீசெண்டா கூட ஸ்டோரி போட்டுறான். அந்த சீன் அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். அது ஏன்லாம் தெரியாது. ஏன்னா அவன் அந்த சீன் நிறைய டைம் ஸ்டோரி போடுவான். அந்த பிஜிஎம்மா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் நிறைய டைம் ஸ்டோரி போடுவான். அதே மாதிரி அவரோட படத்துல ஒரு மெயின் கேரக்டர்ஸா வர எல்லாருமே ஏன்னா நல்லவங்களா இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்ல எழுத மாட்டாரு, அவங்க மனுஷங்களா இருக்கணும்ன்ற மைண்ட் செட் எழுதுற மாதிரியே இருக்கும். அவன் மனுஷன், அவ்வளவுதான். அவனுக்குள்ள என்ன ஃபீலிங் இருக்குன்றது அதை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டோம். அவன் கோவமா இருக்கானா கோவத்தை காட்டட்டும், அவன் சந்தோஷமா இருக்கானா சந்தோஷமா காட்டட்டும், எல்லாமே அப்படிதான் இருக்கும் அவன் கேரக்டர். அதே மாதிரி மெய்யழகன் எடுத்துக்கிட்டா ராஜ்கிரண் சார் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இல்ல நீங்க ரைட் அப் நிறைய பேர் எடுத்துக்கிட்டா அவ்வளவு பெரிய ஆக்டர் எழுதுறதெல்லாம் பேஸ்புக்லாம் அவ்வளவு இருக்கும். இந்த படத்தை அடிச்சதெல்லாம் அவ்வளவு டாக்ஸிக்கான பேர் அங்கதான் இருக்காளே. அந்த கம்பீரமான ஒரு காட்டு மஸ்தானா வந்துட்டு அதான் பாத்துட்டு ஒரு பூ மாதிரி இந்த மாதிரி ரைட் அப்லாம் இருக்கு, அப்படி ஒருத்தர் கொண்டு வந்து வேஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அழகா அந்த சீன் மட்டும் இல்லைன்னா மெய்யழகன் எலவேட்டே ஆயிருக்க மாட்டான். ஒண்ணு இல்ல, இப்போ அவங்க அப்பா இவனுக்கு இருக்க வழி அவங்க அப்பாவுக்கு காமிக்கணும். அவங்க அப்பாவை திருப்பி இங்க ஊருக்கு கொண்டு வந்து இவன் கூட டிராவல் பண்ண அந்த மாதிரி கதை கொண்டு போனா செட் ஆகும். கதை கொண்டு போனா நமக்கே ஏதோ இது அவங்க அப்பாவுக்கு எவ்வளவு சோகம் இருக்கும் அப்படின்றத அந்த அவரு ராஜ்கிரண் பேசுறதுல பேசி முடிச்சுட்டு அந்த அவர் உட்காந்து அழுவாரு, செமையா இருக்கும். அவருக்கு வந்துட்டு ஒரு பிறந்து இவனாவது சின்ன வயசுலயே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 12ஆம் கிளாஸ் வந்துட்டானு. அவன் வந்து பிறந்து வாழ்ந்து வளர்ந்து பிள்ளை குட்டி பெத்து பிள்ளை குட்டி வளர்ந்து பிள்ளை குட்டிக்கு அந்த ஊருக்கு எமோஷன் வர்ற அளவுக்கு அந்த ஊர்ல இருந்தவன் எல்லாம் மறந்து வேற ஒரு பேரு ஊர் பேரே தெரியாத ஒரு ஊருக்கு வந்து இருந்தவனுக்குள்ள வழிய ராஜ்கிரனுக்கும் அவருக்கும் உள்ள கான்வர்சேஷன்ல சின்ன கான்வர்சேஷன் தான். ஆனா அது அவர் ஒரு நிமிஷம் அவர் அழுவாரு, விகுண்டு மாதிரி ஆயிரும். எனக்கு கார்த்தி அத்தான் கூப்பிடுறத விட ராஜ்கிரண் கூப்பிடுறது வந்து அவ்வளவு நேச்சுரலா இருக்கும். அது வந்து அழுதுட்டு அதான் என்னதான் அப்படி ஒரு மாதிரி இருக்கும். அது இல்ல வச்சு எல்லாரும் அழுகு வச்சிருவாங்க. நானும் அழுதுட்டேன், நான்லாம் படம் ஃபுல்லா அழுது அப்படிதான் இருக்கும். அதே மாதிரி அங்கதான் மெய்யழகனும் இன்ட்ரோ ஆகுறான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் மெய்யழகன் வரல. ராஜ்கிரண் எங்க இன்ட்ரோ ஆகுறாரோ அங்கதான் மெய்யழகனும் இன்ட்ரோ ஆகுறான். அந்த இடத்துல மெய்யழகன் கேரக்டரை எலவேட் பண்றதுக்கும் ராஜ்கிரண் தான் தேவைப்பட்டாரு. மேபி அவருக்கான மெய்யழகன் ராஜ்கிரணா இருந்திருப்பாரு. ஆமா, சீரியஸா நீங்க பாத்தீங்கன்னா அவரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதே அவராதான் இருப்பாரு. ஏன்னா இவர் வந்து டச்லயே இருக்கணும்னு நினைக்க மாட்டாரு, விலகி போயிட்டே இருப்பாரு. அவர் தான் வந்து இவன் இப்படிதான் அப்படின்ற மாதிரி அவர் தான் அவனை பத்தி சொல்லிட்டு இருப்பாரு. அங்க வந்து அருள்மணிக்கு சொல்லல, நமக்கு தான் கன்வே பண்றாங்க மெய்யழகன் இப்படிப்பட்ட ஒருத்தன் தான் அப்படின்றது வந்து ஆக்ஷன்ஸா வச்சா நிறைய வைக்கணுமே அப்படின்றதுக்காக அந்த ஒரு கேரக்டர் இருந்தா ஹோல்ட் பண்ணிரும். நீங்க சொன்னீங்களா அழுதுகிட்டு இது பண்றப்போ இப்படி ஒரு ஆர்டிஸ்ட் இருந்தா ஹோல்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவ்வளவு பெரிய ஆக்டரை காஸ்ட் பண்ணிருப்பான்னு எனக்கு தோணுது. அதே மாதிரி தங்கச்சியா நடிச்ச கேரக்டர் ஒரு சின்ன சீக்வன்ஸ் தான், ஏன்னா ஒரு லென்த்தியான ஷாட் வச்சு அந்த அவங்களோட பெர்ஃபார்மன்ஸுமே பயங்கரமா இருக்கும். இதை விட இவ்வளவு கேரக்டர் இருந்தாலும் எனக்கு இன்னுமே ரொம்ப பிடிச்ச கேரக்டர் வந்து அருள்மொழியோட ஒய்ஃப் கேரக்டர். எனக்கு கனெக்ட் ஆகலன்னா பெருசா இம்பாக்டா இல்ல, எனக்கு இம்பாக்டா இருந்துச்சு. ஏன்னா எல்லா டைமும் அவங்க தான் அவனை புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க. அவன் வந்து நீ எடுத்துக்கிட்டு அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேமிலி மட்டும்தான். ஆமா, ஏன்னா
அவனுக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு வந்து அவன் ஒய்ஃப் தான். ஏன்னா எப்படி அது எனக்கு கன்வே ஆச்சுன்னா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா சில விஷயம்லாம் கேட்போம்ல, இந்த மாதிரி நீ ஏன் இப்படி பண்ற, இதை பண்ணாத அப்படின்னு வீட்டுல சொன்னா கூட பெருசா கேட்டுக்க மாட்டோம். ஒய்ஃபா இருந்தாலும் அவன்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஜோவியலா பேசிட்டு இருப்பாங்க, நார்மலா தான் இருக்கும். அவங்க கான்வர்சேஷன் வந்து அந்த வீடு வாங்க போறேன் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறா இருக்கட்டும், அப்ப பின்னாடி யானை நடந்து போகும், அதெல்லாம் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பாக்டா இருக்கும். அவங்க வந்து நீ போ அப்படின்னு புஷ் பண்றதா இருக்கட்டும், வந்ததுக்கு அப்புறம் அவர் உடஞ்சி அவங்க கிட்ட பேசுறது, அவன் வீட்டுல இருந்து ஓடி வந்திருப்பார்ல, அதுக்கப்புறம் அவர்கிட்ட வீஸ்ட்ல பேசுறது, அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு ஒரு குட்டி இதுதான் டக்குன்னு ஒரு 2 minutesல வந்துட்டு போற கேரக்டர் தான், அது பயங்கரமான ரோல் பிளே பண்ணிட்டு போயிருக்கும். அதே மாதிரி அந்த காளமாடு அதுக்கு வச்ச சீக்வன்ஸ் எல்லாம் தாறுமாறா இருக்கும். அது செமையா இருக்கும். அது தூக்குனது எனக்கு ஃபீலிங். அது எனக்கு பயங்கர கடுப்பு. அதையா சீரியஸா சொல்றேன்ல, லிட்டரலா அவரை பாத்துருக்கேன், 2-3 டைம் பாத்துருக்கேன், தூரத்துல இருந்து பாத்துருக்கேன். பேசலாம் பெருசா சான்ஸ் கிடைச்சது இல்ல. சீரியஸா ஏதோ பியூர் சினிமா மாதிரி சில இதெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி எங்கேயாவது இன்டர்வியூ இந்த மாதிரி ஏதாவது சான்ஸ் கிடைச்சு மீட் பண்ண சான்ஸ் கிடைச்சுன்னா கண்டிப்பா அந்த சீன்ஸ் எல்லாம் ஏன் கட் பண்ணீங்கன்னு கேட்காம விட மாட்டேன். ஏன்னா யாருக்கு வேணா பிடிக்காம இருக்கட்டும், நீங்க எடுத்தீங்க, நீங்க எழுதி உங்களுக்கு பிடிச்சதான் எழுதுனீங்க, நீங்க உங்களுக்கு பிடிச்சதான் எடுத்தீங்க, படத்துலயும் வச்சுட்டீங்க. ஏன்னா அது யார் வேணா எப்படி வேணா இது பண்ணிட்டுமே, அது அழகா தானே இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு இது எனக்கு எப்பயுமே இருக்கு. ஸ்ரீதிவ்யாவா இருக்கட்டும், அது கூட சொல்லியிருப்பார்ல, அது நம்ம ஊர் பொண்ணு அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும், எங்க அம்மா கூட சொன்னாங்க அப்படின்னு சொல்லல. அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரும் பார்த்து போட்டோம். அருள்மொழிக்கு ஊருக்கு வர்றதுக்கு ஒரு காரணமே இருந்திருக்காது. ஸ்டார்டிங்ல இருந்துமே எல்லாரும் இருப்பாங்க, ஆனா மெய்யலக லெவலுக்கு கணக்கு கொடுத்து சரி உங்களை பாதுகாக்க ஊருக்கு போலாம் அப்படின்ற ஒரு என்னதான் பரவாயில்ல பேர்லாம் அப்படின்ற இது கடைசியா அவனுக்கு ஒரு இது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஊருக்கு போகும்போது அழுது, ஊரை விட்டு போகும்போது அழுதே போவான், திருப்பி ஊரை விட்டு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு இன் பண்ணி கதவத்தடா மெய்யலகான இருப்பானு. அந்த சீன் வந்துட்டு ஓகே, அந்த படத்துல பெருசா என்ன சொல்ல ப்ராப்ளமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா அவனுக்கு இந்த ஊருக்கு வரதே ஒரு பெரிய ப்ராப்ளமா எனக்கு அப்படி ஃபீல் ஆயிருக்கு. ஊருக்கு வரதே பெரிய ப்ராப்ளமா தான் இருந்திருக்கு. அதை கடைசியா மேலகம் தான் தீர்த்து வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். இன்னொன்னு இந்த செருப்பு மாத்தி போடுவாங்க, அது வந்து எப்படி இருக்கும் தெரியுமா, சூப்பரா இருக்கும். எனக்கு வந்து பேக் உள்ள எடுத்து வச்சுட்டு கண்ணுல எல்லாம் வச்சு அதை தாண்டிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அந்த மூன் வாக்கு போடுறப்பெல்லாம் கார்த்தியோட செருப்பு தான் போட்டிருப்பான். நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், கார்த்தி செருப்பு தான் போட்டிருப்பான். மூன் வாக்கு போடுறப்போ அவன் வந்து வெளியே வந்துரும், அவனோட பழைய வெளியே கேரக்டர் வெளியே வந்துரும். மூன் வாக் பண்றது எல்லாமே சூப்பரா இருக்கும். அந்த செருப்பு தான் போட்டிருப்பான், நல்லா தான் இருக்கும். அதே இது அவன் வீட்டுல இருந்து ஓடி வரப்போ கார்த்தி செருப்பு போட்டு தான் ஓடி வருவான். ஏன்னா அப்போ வந்து அவன் வந்து தடுமாறுவான், அந்த செருப்பு அப்ப தடுமாறும். ஏன்னா அப்ப அந்த செருப்பை தூக்கிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு அப்படியே போய் உட்காருவான்ல அந்த திண்ணையில, அதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும். அந்த கேரக்டர் அந்த இடத்துல அந்த கேரக்டர் வரும். நான் படம் பார்க்கும்போது எங்கேயாவது கார்த்தி வந்துருவானா கூப்பிட்டுருவானா அப்படின்லாம் இருந்தேன். போயிடக்கூடாது, பேரை சொல்லிட்டு போ, தெரிஞ்சு பேசிட்டு போ அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு என்னமோ எல்லாருமே சொன்ன மாதிரி ஜவ்வா இழுத்து கடைசியில ஏன் அந்த பேரை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். படம் பார்த்து முடியும் போது நானும் அந்த ஃப்ரெண்டு பார்த்துட்டு இருக்கும்போது இவ்வளவு நேரம் எனக்கு வந்துட்டு மெய்யலகன்ற ஒரு வந்துருச்சு, மெய்யலகன் தான் பேரா இருக்கும். ஆனா இவ்வளவு நேரம் டைட்டில் கார்டு போடலையா, ஒருவேளை மெய்யலகன் பேரா இருக்கோ, மெய் வந்து மனதளவுல அழகா இருக்கனால அவனுக்கு மெய்யலகன் படம் பேர் வச்சுட்டு பேர்ல ட்விஸ்ட் வைப்பாங்களோ அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில மெய்யலகன் தெரிஞ்சு போச்சு. ஆனா அது தெரிஞ்ச ஒரு விஷயமே அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. அது ஒரு செம்ம ஃபீல். அந்த பூ விக்கிற கேரக்டர் 2 இடத்துல வரும். ஒண்ணு அவன் இருக்கிறப்பையும் வரும், அவன் சந்தோஷமா இருக்கிறப்பையும் வரும். ஆனா அந்த கேரக்டர் வந்து எப்படி எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னா, எல்லாரோட அந்த கேரக்டர் அங்கேயே தான் இருக்குது, எப்பயுமே அங்கேயே தான் இருக்குது. கோயில் வாசல்ல தான் இருக்கு. கோயில் வாசலுக்குள்ள எவ்வளவோ பேர் கஷ்டத்தோட போறவங்களும் இருப்பாங்க, உள்ள போயிட்டு நிறைய பேர் சந்தோஷமா வெளியே வரவங்களும் இருப்பாங்க. சாமி மாதிரி அது அவர் அப்படிதான் மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன், தெரியல, அவர் அப்படி சொன்னதான் ஞாபகம் இருக்கு எனக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அங்க இருக்கிற அந்த கேரக்டர் தான் எவ்வளவோ பேரை பார்த்திருப்பாங்க. ஏன்னா அதனாலயே என்னமோ அந்த கேரக்டர் வந்து அவரை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா நீ எதுக்கும் கவலைப்படாத, பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்கதான் அவருக்கு சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா அந்த இடத்துல அவர் உடஞ்சு இன்னுமே அழுதுருக்கு சான்ஸ் இருக்கு. அவங்கதான் அவரை மனசை தேத்தி அனுப்புவாங்க. ரிட்டர்ன் வரப்போ சந்தோஷமா வரப்போ அந்த இடத்துல அவங்க சிரிச்சிருக்கவே மாட்டாங்க. அவரை பார்த்து அவர் சிரிச்சுட்டு வரதை பார்த்தோன்னா இவங்களுக்கு அப்பதான் சிரிச்சுட்டே பேசுவாங்க. அந்த மாதிரி சின்ன விஷயம் கூட நோட் பண்ணி பண்ண மாதிரியே இருக்கும். அவங்களும் நல்ல ஆர்டிஸ்ட் தான், கடைசி விவசாயிலாம் அவ்வளவு வந்திருப்பாங்க. ஆனா அந்த இடத்துக்கு அந்த ஆர்டிஸ்ட் கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு சூஸ் பண்றாருல, அது வந்து ஸ்மால் ரோலா இருந்தாலும் ஹியூஜ் இம்பாக்டா இருக்கணும் அப்படின்னு தேடி ஆர்டிஸ்ட் போடுறது இருக்குல்ல, அது வந்து உண்மையில சூப்பரா இருந்துச்சு. எனக்கு என்னன்னா மேபி அவரே ஒரு ரோல் பண்ணலாம் அடுத்தடுத்த படத்துல அப்படின்னு தோணும். இல்ல எனக்கு வந்து பர்சனலா பிடிக்கும். லிட்டரலா இன்டர்வியூஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு அருள்மொழி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு, நல்லா இருக்கும். ஆக்சுவலா இல்ல அருள்மொழி உடம்புல மெய்யலகன் வந்து அந்த மாதிரிதான் இன்டர்வியூல பேசிட்டு இருக்கு. எனக்கு சின்னதா ஒரு இது மாதிரி சின்ன ரோல் மாதிரி இந்த மாதிரி இம்பாக்டான சீன்ஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி சீன்ஸ்ல வந்தா நல்லா இருக்கும்னு தோணும். எனக்கு தோணும். ஏன்னா எனக்கு வந்து அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரை எப்படி சொல்றதுன்னா, இவர் தான் என்னோட மனுஷனாவும் சரி, ஒரு ரைட்டராவும் சரி, ஒரு டைரக்டராவும் சரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
இவர் வந்து இப்படி படம் எடுப்பாரா அப்படின்லாம் யோசிச்சதே கிடையாது அந்த டேரக்டரையும். ஆனா நான் சொன்னேன்ல, ஃபர்ஸ்ட் அந்த தியேட்டர் தான் எனக்கு பிரச்சனையே. என்னை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டாரோ அப்படின்னு ஒரு டேரக்டரை பார்த்து நான் ஐயோ நான் எடுக்க மாட்டாரு அப்படின்னு சஃபர் ஆகுறேன்ல, ஐயோ இவர் என்ன பண்ண போறாங்களோ அப்படின்ட்டு ஒரு பயம் வருது இல்ல. அந்த மாதிரி எந்த டேரக்டருக்கு எனக்கு வந்தது இல்லை. ஐயோ சொதப்பிட்டாரோ, இவர் என்ன போட்டு சாவடிப்பாங்களே சோசியல் மீடியால அப்படின்னு ஒரு பயம் வருது இல்ல. இவர் அப்படி பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு தோணும் இது இருக்கும்ல. அந்த விஷயம் அவர்கிட்ட தான் முத அப்படி ஃபீல் பண்ண ஒரு டேரக்டர் அவர் தான். இதுக்கும் ஒரு படம் தான் பார்த்துருக்கேன், அதுவும் மல்டிபிள் டைம்ஸ் பார்த்துருக்கேன், அவ்வளவுதான். 2வது படம் ஒரு 6 வருஷம் கேப்லயோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். 6 வருஷம் 7 வருஷம் கேப்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் படத்துக்கு அதுக்கும். ஸோ ரொம்ப இதா இருந்துச்சு எனக்கு. ஒவ்வொரு கேரக்டரா இருக்கட்டும் சரி, ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும் சரி, அந்த காலமாடை பத்தி பேசுறா இருக்கட்டும் சரி. காலமாடல எனக்கு பேச எனக்கு ஏன்னா வீட்டுல பேச மாடலாம் இல்ல, எங்க ஏரியால காமன். இந்த ஊர் சைடு ரொம்ப கனெக்ட் ஆகுது. அதான் எங்க ஏரியால காமனா அது ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இன்னொன்னு எனக்கு வீடு தான் படம் ஃபுல்லா. எனக்கு வீடு மட்டும் தான் நம்ம மனசுல இருந்துச்சு. ஊருக்கு போகணும் அப்படின்னு. ஊரு வீடு எல்லாமே இருக்கும். இன்னொன்னு அருள்மொழியா தான் நிறைய பேர் இருப்போம். அது நம்ம என்னதான் மெய்யழகனா இருப்பேன் அப்படின்லாம் பேசினாலும் அது வந்து ஒரு இமேஜினரி வேர்ல்டுக்குள்ள இருக்க ஒரு தோணிட்டு தான் இருக்கும். ஏன்னா எனக்கு வந்து அவரு எக்ஸ்ட்ரோவர்ட்டா இருந்து இன்ட்ரோவர்ட்டா கன்வெர்ட் ஆன விஷயம் தான் மோஸ்ட்லி. எனக்குமே நிறைய பசங்க அப்படிதான். நான் சின்ன வயசுலாம் எப்படி இருப்பான் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது காலப்போக்கில் இப்படிதான் மாறுது அப்படிங்கிறது வந்து அந்த படத்துல எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அந்த கண்டக்டர் வருவார்ல, ஆமா கண்டக்டர் வருவாரு. அவங்க அப்பாவை நமக்கு வந்து சும்மா பாசிங்ல தான் காட்டியிருப்பாங்க. வருவாரு, டக்குன்னு பாஸ் ஆகிட்டு போயிடுவாரு. பெருசா கான்வர்சேஷன் கூட இருக்காது 2 பேத்துக்கும். அவங்க அப்பா யாருன்னு ஃபர்ஸ்ட் ராஜ்கிரண் சொல்றதுக்கு முன்னாடி கண்டக்டர் தான் சொல்லுவாரு. ஆமா பாத்தீங்களா, அந்த ஊருக்கு போனா நம்ம 4 பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்க அந்த இது இருக்காது. ஊருக்கு போனா நம்ம யாருன்னு யாருக்கு தெரியுதோ இல்லையோ, நம்ம அப்பா பேர் சொன்னா கண்டிப்பா தெரியும். ஏன்னா அவர் இல்லைன்னு நான் பாஸ் ஆகிருக்க மாட்டேன். அந்த மூமெண்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த விஷயம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் வந்து ஜன்னல் சீட்ல உட்காந்துருக்குது. இப்ப நானுமே அதுல ஒரு ஷார்ட் வரும், நீடாமங்கலம்னு அந்த பேரை காட்டுவான். படிக்கட்டுல வண்டி போயிட்டு இருக்கும், படிக்கட்டு அதெல்லாம் வித்தியாசமா இருந்துச்சு. அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, ஆனா நல்லா இருந்துச்சு. அது பார்க்க நல்லா இருக்கும். அதே மாதிரி இது போட்டுருவானுங்க ட்ரெயின் போறதுக்கு, அது போட்டுருவாங்க. அதெல்லாம் நல்லா இருக்கு. அதெல்லாம் காட்ட மாட்டாங்கல்ல இந்த படத்துலயும். அப்படியே போய்கிட்டே இருக்கும். எப்படிடா இப்படி அணுவா ரசிச்சிருப்பான்ல ஒரு மனுஷன். வாழ்ந்த ஊரு இதெல்லாம் இப்படி எல்லாம் நான் வாழ்ந்தேன் அப்படின்னு ரசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் எழுதுற மாதிரி இருக்கும். புக்ல அப்படி இருக்கும். நிறைய புக் எடுத்து படிச்சோம்னா தெரியும். எனக்கு பெரிய பிளே பண்றதேவும் அந்த நேச்சுரல் சவுண்ட்ஸ் தான். சவுண்ட் 2 படத்துலயுமே அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணிருப்பாங்க. 96ல இன்னொன்னு எனக்கு பிடிச்சது என்னன்னா, அந்த பேக். நான் இப்போ ஊர்ல இருந்து அவ்வளவு அளவுக்கு இல்ல, அது மாதிரி ஒரு குட்டியா எனக்கு ஒரு நாஸ்டாலஜியா பேக் நான் வச்சிருக்கேன். அந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது உள்ள எடுத்தா அது அவனோட பொட்டில அவன் மாதிரி அவன் பழைய நினைவுகள்லாம் வச்சிருக்கானா. ஸோ அந்த கரையோட இருக்கிற அந்த சட்டை, அந்த திங்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கானா. அந்த மாதிரி நானும் என்னோட யூனிஃபார்ம் கரையோட தான் வச்சிருந்தேன். மிஸ் ஆயிட்டு யூனிஃபார்ம் அந்த மாதிரி குட்டி திங்ஸ் எல்லாம் வச்சு அந்த பேக் வச்சிருக்கேன். அதை பார்க்கவே அந்த படத்துல பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. பார்த்ததுக்கப்புறம் நான் பண்ண ஆரம்பிச்சேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சி. இந்த விஷயத்த இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். மேபி என் வீட்டுல போய் ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து வீட்டுலதான் அது இருக்கு செக் பண்ணா சம்பவம் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயம் என்கிட்ட இருக்கு. ஆக்சுவலா லவ் லெட்டர் இருந்திருக்கா உங்களுக்கு? இருக்குதா? லவ் லெட்டர் நிறைய வச்சிருக்கேன். இந்த லவ் லெட்டர் ரிசீவ் பண்ணிருக்கேன். நான் பெருசா யாருக்கு கொடுத்தது. ஆனா ரிசீவ் பண்ணது வந்து ஸ்கூல் டைம்ல எல்லாம் ஒரு 6 லெட்டர் கிட்ட ரிசீவ் பண்ணிருக்கேன். அந்த லெட்டருக்கு எல்லாமே ரிப்ளையும் கொடுத்துருக்கேன். அது எப்படின்னா வாயில சொல்லிடுவேன். அந்த மாதிரி நான் எழுதுனதா இல்ல, பெருசா எனக்கு எழுத வராது. ஏன்னா அது வந்து ஒரு மாதிரி எழுதுனா இப்ப கிரிஞ்சுன்னு சொல்றேன். அப்ப எனக்கு அப்படி தோணும், எழுதி கொடுக்கணுமா அப்படின்ட்டு. ஆனா அந்த லெட்டர் எல்லாம் பத்திரமா வீட்டுல இருக்கு. அதுக்கு அடுத்தடுத்து லவ் பண்ணலையான்னு கேட்டா அதுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரிதான் கிரஷ் இந்த டோன்லயே இந்த சோன்லயே தான் இருக்கும். அதுக்கடுத்து ரிலேஷன்ஷிப் பண்ற ஒரு விஷயத்துக்கு மேல எனக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்ல. பேசிக்கா பயன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு எவ்வளவு வயசாகுது, நம்ம ஏதோ ஒரு பேஷன் நோக்கி போறோம், ஏதாவது ஒண்ணு பண்றோம், நம்மளே ஸ்டேபிள் இல்லன்றப்போ நம்ம எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பயத்தினாலேயும் ஜஸ்ட் ஜாலியா ஃப்ரெண்ட்லியா பேசுறதோட சரி அந்த இது இல்லை. ஆனா எனக்கு வந்து எப்பெல்லாம் தோணுதோ என் மொபைல்ல போட்டோ இருக்கும். ஹிடன் கேலரி இன்னுமே வச்சிருக்கேன். அதுல எனக்கு சின்ன இந்த மாதிரி மெமரிஸ் போட்டோ இருக்குல்ல, ஒரு 3 ஃபோன் மாத்திருப்போம்னு வச்சுக்கோங்க. அவங்க அத்தை பொண்ணா இருக்கட்டும், ஒரு சின்ன கேரக்டர் தான், அவங்க பேசுற டைலாக் ரொம்ப இம்பாக்டா இருக்கும். எல்லாரும் கண்ணு முன்னாடி தான் இருக்கேன். அது வந்து ரொம்பவே நானும் நிறைய விஷயம் இந்த மாதிரி பார்த்திருக்கேன். எனக்குமே நிறைய பர்சனலா இந்த மாதிரி ரிலேட்டிவ் சைடு நடந்த விஷயம் லைவாவே பார்த்திருக்கனால அந்த விஷயம் ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. லிட்டரலா அந்த மனுஷன் வந்து எப்படின்னா, ஏன்னா
நான் ஃபேக்கா இருக்க விரும்பல, அவ்வளவுதான். என் படமும் ஃபேக்கா இருக்காது. அதான் என் முதல்ல சொன்னேன், அழகான படம்னா பிரேம்குமார் படம். ஆமா, இதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசில வச்சு ஒரு படம் எடுக்கிறதா இருக்காங்க. கேன்சல் ஆனாலும் சரி ஆனாலும் சரி 96 Part 2 லைன் அப்ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். மேபி ஒருவேளை இந்த 2 படமுமே கிரிட்டிக்ஸாவும் கொஞ்சம் பேசி இருக்காங்க, ஒரு படம் ஃபிளாப்பும் ஆயிருக்கு, வெல் ரிசீவும் சரியா பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல ரைட்டிங்க மாத்திருவாரோன்னு ஒரு பயம் இருக்கு சீரியஸா. இல்ல ஆனா அதுக்கப்புறம் மெய்யலகனை பத்தி பேசுனேன், நானே சொல்லியிருக்காருல 1000 கோடி யாருனாலும் கொடுத்துடலாம், பேசிருக்கலாம் ப்ரோ, எல்லாருமே பேசிருக்கலாம் இந்த மாதிரி. அதான் இதான் நான் தான் தெளிவா சொல்றேன்ல. இப்போ நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க, அந்த வேலைக்கான ரெக்கக்னிஷன் அப்பயே உங்களுக்கு வேணும்னு நினைப்பீங்களா மாட்டீங்களா? அதே மாதிரிதான் ஒரு கிரியேட்டரா அவர் அந்த படத்தை எவ்வளவு ரசிச்சு எடுத்திருப்பாரு, ஏன்னா எல்லாம் பண்ணிருப்பாரு. தூக்கி வந்தப்ப போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு திடீர்னு மெய்யலகன் அப்படி இப்படின்னு பேசல, எந்த இதுவுமே இல்ல. இதே மாதிரிதான் ஒரு டைரக்டர் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, செல்வராகவன். அப்ப எதுக்கு கொண்டாட தயக்கமா இருக்கு? செல்வராகவன்லாம் இவருக்காது கொஞ்சம் படம் ஹெச்டி வந்தோடனே கொண்டாட்டாங்க, அவனுக்குலாம் 10 வருஷம் ஆச்சு கொண்டாட. அது ஏன்னு தெரியல. இப்போ இவர் ரொம்ப மனசுடைஞ்சு பேசின விஷயத்தெல்லாம் பார்த்தேன். பக்கத்து ஸ்டேட்ல எல்லாம் கொண்டாடினாங்க, நம்ம ஸ்டேட்ல கொண்டாடல அப்படின்றப்ப அதெல்லாம் ஒரு கிரியேட்டருக்கு எவ்வளவு வேதனையா இருந்துருக்கும். இப்ப நாளைக்கு நம்மளையும் நம்ம அல்டிமேட் கோல்னா எல்லாரும் படம் பண்ணணும், ஒரு நல்ல இது பண்ணும் அப்படின்னு தான் இருக்கும். நாளைக்கு நம்மளே ஒண்ணு பண்றோம் அப்படின்றப்போ அதே இதே மாதிரி ரிசீவ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும், நம்ம மனசு எப்படி இருக்கும்? நம்ம வெளியே வேணா வீடியோக்கே அப்படி நம்ம வீடியோ பண்றோம்ல, அதுக்கே அப்படி ஆகுது இல்ல. அப்போ ஒரு கிரியேட்டர் ஒரு 3 மணி நேரம் படத்தை எடுத்து அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அவன் லைஃப்ல நடந்த எவ்வளவு மூமெண்ட்ஸ் அதை வச்சு, எல்லார் லைஃப்லயும் இருக்கிற மூமெண்ட்ஸ் தான் அந்த படம் முழுக்க இருக்கும். இருந்தாலுமே ஏன் அப்படி ஒரு விஷயத்த பண்ணணும்? அது வேணும்னே நிறைய பேர் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல். ஏன்னா கார்த்திமலையும் சூர்யாவாலையும் ஒரு வன்மை இருக்கு. ஒரு நல்ல படம் தானே, ஏன்னா ரொம்ப நல்ல படம், எல்லா ஸ்டேட்லயுமே பிடிச்சிருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல அதை கொண்டாடலையான்னு கேட்டா கொண்டாடினவங்க நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனா அதை புரிஞ்சுக்காம கொண்டாட வேண்டிய நேரத்துல கொண்டாடி இருந்தா இன்னும் மெய்யலகன் Part 2 கூட வந்திருக்கலாம், யாருக்கு தெரியும்? அவர் மைண்ட்ல இருந்திருக்கலாம்ல, இந்த படம் ஓடுச்சுன்னா இன்னுமே மெய்யலகனை பத்தி நாவல் தானே, அது இன்னும் எக்ஸ்ட்ரா தான் போயிருக்கு, எக்ஸ்ட்ரா போலாம். இப்போ மெய்யலகன் அதுக்கப்புறம் மெய்யலகன் வீடு வாங்க காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கான், அந்த வீடு வாங்கலாம். அருள்மொழி ஊர்ல எப்படி இருக்கான் அதெல்லாம், அது இவன் இங்க இருந்து அங்க டிராவல் பண்ணலாம்ல. அவனுக்கு இந்த நகரம் எப்படிப்பட்டதா இருக்கு, அவனுக்கு இந்த சென்னை எப்படி இருக்கு, இதை பத்தி அவர் பேசியிருப்பார்ல. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு தோணுச்சு. சோ நம்ம அவரை கொண்டாட மறந்துட்டோம் அப்படிங்கிற. ஆனா எனக்கு தெரிஞ்சு பெரிய நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப இன்டர்நெட்டு, ஹெச்டி, நெட்ஃபிளிக்ஸ் இதெல்லாம் இருக்கனால அந்த அங்கீகாரம் கொஞ்சம் சீக்கிரமாவது கிடைச்சிருக்கு, இல்லைன்னா அதுவும் கிடைச்சிருக்காரு. என்னன்னா சிம்பிளா லாஸ்டா இதை மட்டும் சொல்லிடுறேன். சிம்பிளா ஒரு விஷயம் தான், இருக்கிறப்ப அவரை கொண்டாடணும்னு எனக்கு தோணுது. அதான் இருக்கிறப்ப கொண்டாடுங்க, இருக்கிறப்ப அவரை கொண்டாடிடுங்க சீரியஸா. இதுக்கப்புறம் அவரு 10 படம் பண்றாரோ 20 படம் பண்றாரோ, இல்ல இதுக்கப்புறம் 2-3 படம் பண்றாரோ அதெல்லாம் தெரியாது. ஆனா 2 தரமான படம் வந்திருக்கு, ரொம்ப ரொம்ப நல்ல படம் வந்திருக்கு. இதுக்காகவே அவரை கொண்டாடிடுங்க. இதுக்கப்புறம் வரப்போற படத்துக்கும் இப்படி ஒரு குறையை கண்டுபிடிச்சு திரும்ப அவர் அடிக்கிறப்ப என்ன ஆயிரும்னா, அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவார்ல, இந்த டெம்ப்ளேட் எல்லாம் ஒர்க் ஆகும் போல இருக்கு, நானும் கிண்டுறேன்னு எதையாவது இறங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவர் வேற ஏதோ சண்டை படம் எடுக்க போறேன்னு இருக்காரு, அந்த மாதிரி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி படம் பண்றதுக்கு ஆளே கிடையாது. தெரியல அவர் அதை எப்படி எடுப்பாருன்னு தெரியல. ரைட்டரா அது மேபி ஒரு வடச்சென்ன மாதிரி கூட வரலாம்ல, அது வரலாம், மேபி வரலாம். ஆனா மெய்யலகன் வராதுல்ல, ஒரு 96 வராதுல. இப்போ ரீசெண்டா எவ்வளவு லவ் படம் பார்த்தோம், எத்தனையோ ஃபீல் குட் படம் பார்த்தோம், ஆனா எதுவுமே மனசுல நிக்கல. அதான் அந்த மாதிரி ஒரு சில பேரால தான் முடியும். எனக்கு தெரிஞ்சு நான் ஐயா மெய்யலகனை பீட் பண்ற அளவுக்கு படம் எடுக்க முடியாது. வேணாம், அத நல்ல படமா எடுங்க. மெய்யலகன் Part 2 எடுத்தா இந்த ஐடியா தான், அவனை சிட்டிக்கு கொண்டு அருள்மொழியோட டிராவல் பண்ண வைக்கிறதுதான். அது அவரு முடிவு பண்ணிட்டு நம்ம என்ன சொல்றது இல்ல, அவர் முடிவு பண்ணிட்டோம். ஆனா அதுவுமே நல்லா இருக்கும்னு சொல்ல வரேன். இப்ப ஏன்னா அவர் இங்க இருந்து அங்க போனா எப்படி இருக்குன்றத எடுத்துட்டாரு, அங்க இருந்து இங்க ஒருத்தர் நல்லா இருக்குல்ல, மெய்யலகன் சிட்டிக்குள்ள மெய்யலகன் சிட்டிக்குள்ள வந்துட்டா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். எனக்கு கேட்க நல்லா இருக்கு பாப்போம். ஐயாவை நேர்ல அடுத்த டைம் பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்றத தாண்டி நம்ம சினிமாவை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல சினிமாவை நோக்கி தான் இங்க வந்திருக்கோம். அப்படின்றப்போ அந்த மாதிரி படங்கள் வர வரதான் நம்மளுமே நம்ம ரேட்டிங்குமே மேல போகும், நம்மளும் எவால்வ் ஆகும். இல்லைன்னா நம்மளுமே நம்ம கமர்ஷியலா போகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்குல்ல, மெய்யலகன் மாதிரி படம் எடுக்கணும்னு தோணுது இல்ல, அது இந்த மாதிரி படங்கள் பார்க்க தான் இன்னும் அந்த ஃபீலிங் ஸ்ட்ராங் ஆகும். வருஷத்துக்கு ஒரு 300 படம் ரிலீஸ் ஆகுதா, மெய்யலகன் ஞாபகத்துக்கு ஒரே படம் தான் மெய்யலகன்ட்டு. அப்போ அதை எடுக்கிறதுக்கு ஒரு டைரக்டர் தான் இருக்காருன்றதான் கஷ்டமா இருக்கு. சொல்லுங்க கன்க்ளூஷன், உங்க ஃபைனல் தாட்ஸ். எனக்கு அது ஒரு அருமையான படம், அருமையான நினைவு. அதான் நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு புக்கு தான்,
அந்த புக்கை வந்துட்டு அடுத்த பாகம் 2 எடுத்தாலும் சரி இல்ல இதோட முடிச்சாலும் சரி அந்த அழகை வந்துட்டு நம்ம அப்படியே என்ன சொல்ல பாதுகாத்து அந்த பொக்கிஷத்தை இருக்கும்போதே அந்த பொக்கிஷத்தை எழுதினவரை இருக்கும்போதே கொண்டாடுவோம். எனக்கு ஒரு சிம்பிளா ஒரு சின்ன ஆசை தான். ஒரு ரோல் மாடலா ஒரு ஐடலா வச்சுட்டோம் அப்படிங்கிறத தாண்டி ரொம்ப பெர்சனலா கனெக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இன்டர்வியூ பாக்குறப்பையும் சரி அவர் படமும் சரி ரொம்ப பெர்சனலா கனெக்ட் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த விஜய் சேதுபதி பண்ணுவார்ல அவரோட ஃபேன்ஸா இருக்கட்டும், அவர் ஃபேன்ஸா இருக்கட்டும், அவரோட டைரக்டர்ஸா இருக்கட்டும், ஒரு க்ளோஸ் ஹார்ட்டா இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ஒரு அன்பு செலுத்துவார்ல கட்டி பிடிச்சி மட்டும் அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் மட்டும் பிரேம்குமார் கூட நடந்துடணும். பிரேம் மெல்லிந்து வால்ல மாட்டணும், அவ்வளவுதான். நடந்துருச்சுன்னா அவ்வளவுதான். நீங்களும் உங்களுக்கு மெய்யழகன் பிரேம்குமார் 96 அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ல போடுங்க. உங்களோட நாஸ்டாலஜியா ஃபீல்ஸ் அந்த படத்தை பார்க்கும்போது இருந்திருக்கும்ல, இதெல்லாம் எனக்கு வந்து இம்பாக்டா இருந்துச்சுட்டு அந்த மாதிரி எதெல்லாம் உங்களுக்கு தோணுதோ அது எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணிட்டு போங்க.